Yes, good evening everyone. இன்னைக்கு வந்து யூனிட் 5 அனிமல் பிசியாலஜி நியூ சிலபஸ் அதுதான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு ரிமைனிங் ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிலபஸை லைட்டா லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சிலபஸை டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஏற்கனவே பண்ணதான் இருந்தாலும் இன்னொரு தடவை சிலபஸை ஒரு கிளான்ஸ், ஏன்னா நம்ம அடுத்தது நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போது எந்தெந்த ஏரியாவை ஒரு கவர் பண்ணணும்னு சொல்லி நான் 10 to 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப சார் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த சிலபஸ் பாருங்க. ஏற்கனவே பழைய சிலபஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புது சிலபஸையும் ஒன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு தடவை புது சிலபஸையும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் எந்த ஏரியால பழைய சிலபஸ்ல மெட்டீரியல்ல எந்த ஏரியால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கொஸ்டினை. ஸோ அதுபடிதான் வரக்கூடிய அடுத்த ஃபுல் டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்க மற்ற பழைய சிலபஸ்ல வந்து எந்த ஏரியாவை லைட்டா பார்த்துக்கலாம், எந்த ஏரியா வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கணும், அதையும் நான் இன்னைக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? லாஸ்ட் ஓல்டு சிலபஸ் படி பார்த்தா யூனிட் வந்து 6 வந்து பிசியாலஜி, இங்க நியூ சிலபஸ் படி பார்த்தா யூனிட் 5 வந்து அனிமல் பிசியாலஜி. இப்ப ரெண்டையும் நான் சொல்லிடுவேன். நம்ம ரெண்டு மெட்டீரியலும் உங்க கையில இருக்கும். இப்ப சிலபஸ் மட்டும் பாருங்க. ஐ திங்க் புது மெட்டீரியல்லே நான் சிலபஸ் பின்னாடி நான் புது மெட்டீரியல்ல யூனிட் 5 அனிமல் பிசியாலஜி லாஸ்ட் பேஜ்ல ஐ திங்க் சிலபஸ் கொடுத்துருப்பேன். நீங்க கையில மெட்டீரியல் வச்சிருந்தாலும் அது பாருங்க. எந்த ஏரியால ஹாட் ஸ்பாட், எந்த ஏரியால கொஸ்டின் வரும், அதுவும் நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நான் இப்ப சொல்லி முடிச்சிருவேன். கிளாஸ் நல்லா கவனிங்க. ரைட். ஸோ இப்போ நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்லை நான் கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் நியூ சிலபஸ்ல யூனிட் 5 அனிமல் பிசியாலஜி. இதுல 110 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டா இதுல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 to 12 கொஸ்டின்ஸ். சரியா? 10 to 12 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். நான் 10 to 12 கொஸ்டின் இதுல எல்லாம் கரெக்டா நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எந்த ஏரியால கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு. ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையும் பார்ப்போம். ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சிஸ்டம் பிசியாலஜி. சிஸ்டம் பிசியாலஜில டைஜஷன், அப்சார்ப்ஷன், டைரக்டா அங்க போயிட்டாங்க. நியூட்ரிஷன் அதெல்லாம் கிடையாது. டைஜஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட். கிளாஸ் இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு 10-15 மினிட்ஸ். ஏன்னா எந்த ஏரியால கொஸ்டின் புது சிலபஸ் படி தான் கொஸ்டின் வரப்போகுது. அப்ப எந்த ஓல்டு சிலபஸா இருந்தாலும் நீங்க எந்த ஏரியால கான்சன்ட்ரேட் பண்ணணும், மற்ற ஏரியாவை லைட்டா நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா தேவையில்லாத விஷயங்கள் படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த சிலபஸை டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுல டைஜஷன், அப்சார்ப்ஷன், அதுல ஃபர்ஸ்ட் டைஜஷன் அப்சார்ப்ஷன் தான் சார் இருக்கு. அப்ப இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த அலிமெண்டரி கனால் அதெல்லாம் தேவையில்லையா? அப்படிலாம் கிடையாது. அது நீங்க படிக்கணும். எப்பயுமே நான் சொல்லுவேன், என்ன சிலபஸோ அந்த சிலபஸோட கண்டினியூஸா எல்லாமே நீங்க படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஹாட்ஸ்பாட் ஏரியா மட்டும் இந்த சிலபஸ் உள்ளது. மற்றபடி முன்னாடி பின்னாடி என்ன இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல டைஜஷன், இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட், அவ்வளவுதான். ஸோ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், நோ டவுட். அது டைஜஷன் வரலாம், இல்லை அப்சார்ப்ஷன் வரலாம். மோஸ்ட்லி என்சைம்ஸ்ல தான் கொஸ்டின் வரும், அதுல சந்தேகமே கிடையாது. சரியா? இதுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட் பக்காவா நம்ம பழைய சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். இதுல இது புதுசா பிஎம்ஆர், இது பழைய சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன், புது சிலபஸ்லயும் யூனிட்லயும் கொடுத்துருக்கேன். பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட், இது மட்டும் இப்போ அடிஷனலா இருக்கு. அது சார் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நியூட்ரிஷனல் டிஸார்டர். அப்ப நம்ம இது பழைய சிலபஸ்ல எப்படி இருக்கும்னா, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலமெண்ட் ரெக்வயர்ட் பை மென் அப்படின்னு இருக்கும். இதான் பழைய சிலபஸ். நீங்க அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம். இதுல வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட், மினரல் சால்ட்ஸ், விட்டமின்ஸ், அதோடைய டிஸார்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பழசுக்கும் புதுசுக்கும். ஓல்டு சிலபஸ்ல டைஜஷன், டைஜஸ்ட் என்சைம், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அந்த மாதிரி இதே தான். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட். ஆனா அசிமுலேஷன் ஒரு வேர்டு ஓல்டு சிலபஸ் இருந்தது, இங்க இல்ல. இருந்தாலும் அசிமுலேஷன் நீங்க பாத்துக்கணும். டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன், அவ்வளவுதான். ஸோ டிஸார்டர்ல இருந்து ரொம்ப பேசிக்கா கேட்டா டிஸார்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். முடிஞ்சு வச்சா? ரைட். இது ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு மேல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. பிஎம்ஆர் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா வாட் இஸ் பிஎம்ஆர், அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நார்மல் மேல் எப்படி பிஎம்ஆர்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் இருக்கு, பிஎம்ஐ அப்படின்னு இருக்குது, அது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்.
ஸோ இது வேற பிஎம்ஆர் ரிலேட்டட் உள்ள ஹார்மோன்ஸ் அதுல என்னன்னா அந்த ஹார்மோன் நடத்தும் போதும் சொல்லுவோம். அடுத்து பாருங்க பிளட் அண்ட் சர்க்குலேஷன், இதான் டைட்டில். ஸோ இதுல பிளட் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் இது நம்ம பழைய சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருக்கேன். பிளட் அண்ட் காம்போசிஷன் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ் இது ஃபுல்லா பார்க்கணும். அதுல ஃபங்க்ஷன்ஸ் அப்பனா டபிள்யூபிசியோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா பார்க்கணும். ஹீமோபயாசிஸ், ஹீமோ அப்படின்னாவே என்ன மீனிங்னா பிளட் செல்ஸ்னு அர்த்தம். இதுல வந்து ஆர்பிசியும் வந்துடும், டபிள்யூபிசியும் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிளட் செல்ஸ், பயாசிஸ்னா ஃபார்மேஷன். சரியா? அது மாதிரி ஹெமஸ்டோசாசிஸ் இது கொஞ்சம் இந்த பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடா உள்ளது. இதுல பாருங்க ஸ்பெசிபிக்கா மெக்கானிசம் ஆஃப் பிளட் கிளாட்டிங்னு வர கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ்ல இப்படி இருக்காது. சரி, இருந்தா இல்லாட்டாலும் நீங்க என்ன செய்யணும், நான் மெட்டீரியல் பழசுலையும் கொடுத்துருப்பேன், புதுசுலையும் கொடுத்துருப்பேன். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, நான் பேசுறது கேட்கல எனிஒன்? Yes sir, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 2 கால் வந்ததா இந்த டவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ மெக்கானிசம் ஆஃப் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதுலயும் ஒரு கொஸ்டின் தான் வரும், ஒரு கொஸ்டின் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதுலனாலும் வரலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இதுல வந்து சர்க்குலேட் சிஸ்டம், அதுக்கடுத்து சர்க்குலேட் வருது. பிளட் மட்டும் தான் இங்க சொல்றோம், சர்க்குலேஷன் வந்து அடுத்த டைட்டில் வந்துருது பாருங்க, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுல நம்ம ஓல்டு சிலபஸ்க்கும் இதுக்கு என்ன சார், அங்க ஓல்டு சிலபஸ்ல என்ன டைட்டில் இருக்கும் தெரியுமா? சர்க்குலேஷன் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அவ்வளத்தையும் நான் பழைய சிலபஸ்ல கொடுத்துருப்பேன், அதே போதும், அதை தாண்டிலாம் வரவே வராது. சரி, அதுவும் இங்கேயே வந்துடும் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மயோஜெனிக் ஹார்ட். மயோஜெனிக்னா நம்ம ஹார்ட் தான், ஹியூமன் ஹார்ட் தான் மயோஜெனிக் ஹார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரை பத்தி A to Z தெரியணும். ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் போதுமா சார், மெக்கானிசமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க கார்டியாக் சைக்கிள் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப சர்க்குலேஷன் என்ன டைப் ஆஃப் சர்க்குலேஷன், பல்மரி சர்க்குலேஷன் என்ன, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன, அந்த கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி டோட்டலா அந்த PQRST வருது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுல ஸ்பெசிபிக்கா பேஸ் மேக்கர்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சரியா? அந்த ஏரியால ஸ்பேஸ் மேக்கர்னு வரும். ஸ்பேஸ் மேக்கர் SA நோடு, ஸ்பேஸ் செக்டர் AV நோடு. அடுத்தது பல்ஸ் பிரஷர், பிளட் பிரஷர், ECG. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். மோஸ்ட்லி இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். ECG மோஸ்ட்லி ECGல வர வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். அவை நீங்க வந்து ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல தாண்டி கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் முடியல பாருங்க, பிளட் சர்க்குலேஷன்ல பிளட் வெசல்ஸ்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு கொஸ்டின் மேபி, அவ்வளவுதான். இதுவும் நான் ஓல்டு சிலபஸ்ல சர்க்குலேஷன் டைட்டிலே வந்திருக்கும், பக்காவா ரன்னிங் மேட்டரா கொடுத்துருப்பேன். டேபிள் காலமும் ஆர்டரிக்கும் வெயினுக்கு என்ன டிஃபரெண்ட்னு கொடுத்துருப்பேன். இதுல லிம்பாட்டிக் வெசல்ஸும் அங்க ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. இது ஆர்டரி வெயின், அதுல பர்டிகுலரா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. எதுல வெயின், எதுல வால்வு இருக்கும், எதுல வால்வு இருக்கு, அந்த மாதிரி டிஃபரன்ஸை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க போதும். ஸோ எனிவே 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுல? சர்க்குலேஷன் பொறுத்தளவு. சர்க்குலேஷன் பிளட் எல்லாமே சேர்த்து தான் நம்ம சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது ரெஸ்பிரேஷன் சார். ரெஸ்பிரேஷன்ல ஓல்டு சிலபஸ்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ரெஸ்பிரேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் பை பிளட், இதுதான் ஓல்டு சிலபஸ். இங்க என்ன சார் இருக்கு ரெஸ்பிரேஷன்ல பாருங்க, ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர் பழசுல இருக்காது, ஆனா நான் பழைய சிலபஸ்ல எல்லாமே கொடுத்துருப்பேன். ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ்ல பாருங்க ஃபிஷ் எப்படி இருக்கும், பேர்ட்ஸ் எப்படி நடக்குது, மேமல்ஸ் எப்படி நடக்குது. அப்ப ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்னு இதுல இது நான் பேசிக்காவே ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் என்ன இருக்கும் தெரியுமா? ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கும். நல்லா ஞாபகம், இது எதுவுமே ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, ஆனா நான் எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன். உண்மையிலே யுவர் லக்கி, சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சு ரெடியா இருக்கும், இதுதான் உண்மை. சரியா? அப்ப ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், ஒவ்வொரு வருஷமும் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ல இருந்து கொஸ்டின் வரும் சார். அது ஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்வெர்டிபிரேட்னா லோயர் எலிமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு, நீங்க இதான் ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ்ல கொஞ்சம் நடத்தணும். இதுல ஸ்பெசிபிக்கா இந்த ஃபிஷஸ் அண்ட் பேர்ட்ஸ், மேமல் ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பெசிபிக்கா இப்ப நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கோம். இன்வெர்டிபிரேட்டும் நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த 2 மட்டும் தான் அடிஷனல், வேற ஒண்ணுமே அடிஷனல் கிடையாது. மற்றபடி இது சேம் தான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். சரி, அப்ப இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், டிரான்ஸ்போர்ட், இது எதை சொல்றாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச்னா ஜென்ரலா நம்ம கார்பன் டை ஆக்சைடு, டிரான்ஸ்போர்ட்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன், அந்த மெக்கானிசம் ஃபுல்லா இதை பார்த்துக்கோங்க. இங்க வந்து எப்படி ஆல்வியோலஸ்ல இருந்து பிளட் வெசல்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு, CO2 அண்ட் O2. ஐ மீன் டிஷ்யூல எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, சிம்பிளா அதே தான். இதுல கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருந்து கொஸ்டின் வரலாம்.
ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் எதுல இருக்கும்னா பேசிக்கா கேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ல இருக்கும். கொஞ்சம் டஃபா கேட்கணும்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சில இருந்து கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். மற்றபடி இது நியூரல் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல்லாம் ரெஸ்பிரேஷன், அதுவும் நான் மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது மசில்ஸ், ரைட். ஸோ மசில்ஸ் பொறுத்தளவு ஓல்டு சிலபஸ்ல நல்லாவே எக்ஸாக்டா இருக்குது, அதே தான் இங்கேயும். டைப்ஸ் ஆஃப் மசில் செல்ஸ் இதுல வந்து அங்கேயும் ஓல்டுலயும் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மசில் செல்ஸ்னா 3 கொஸ்டின் தான், 3 கொஸ்டின்ல இருந்தா ஒரு கொஸ்டின் வரும், சரியா? கார்டியாக் மசில், ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட். அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்துக்கணும், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்துக்கணும். அதுல கார்டியாக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ரையேட்டட் மசில், அதான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், சரியா? இதுல வந்து ஓல்டு சிலபஸ்லயும் அப்ப என்ன கொடுத்துருவாங்க தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதேதான். ஸ்ட்ரையேட்டட் மசில் கொடுத்துருக்காங்க, அங்க வெறும் மசில் செல் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரையேட்டட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் சார்கோமியரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், சரியா? இதுல வந்து ஸ்ட்ரக்சர் சார்கோமியர்ல கொஸ்டின் இல்லைன்னா மசில் கான்ட்ராக்ஷன்ல கொஸ்டின் இருக்கும். இது வந்து மெக்கானிசம் தான், ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இதுல கொஸ்டின் கிடையாது. மசில்ஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம மெட்டீரியல் தாண்டி வரவே வராது, சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து நியூரோ பிசியாலஜி, இதுதான் சென்சரி பிசியாலஜில இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, சென்சர் பிசியாலஜில இருக்கும் நியூரோ பிசியாலஜி, 7வது யூனிட். இது எங்க இருக்கும்? ஓல்டு சிலபஸ்ல 7வது யூனிட்ல சென்சர் பிசியாலஜின்னு ஒரு டைட்டில் இருக்கா, அந்த டைட்டில் இருக்கும். ஸோ அங்க உள்ளது கூட சில விஷயங்கள் மட்டும் நீங்க படிச்சா போதும், ஆனா சிலது அங்க மென்ஷன் பண்ணல. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஓல்டு சிலபஸ் சொல்லியிருக்கு, இங்கேயும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லியிருக்கு, ஆனா அதோட பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டமும் சொல்லியிருக்கு. இது ஓல்டு சிலபஸ்ல பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மென்ஷன் பண்ணல, இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வந்து அங்க மென்ஷன் பண்ணாட்டாலும் மெட்டீரியல்ல பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா இங்க 2 டீட்டெயிலா பிரைனும் ஸ்பைனல் கார்டை பத்தி கன்ஃபார்மா ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். இதுல ஸ்பெசிபிக்கா அங்கெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், அது நீங்க நல்லா பாருங்க, சரியா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், டைப்ஸ் ஆஃப் நியூரான் மெட்டீரியல்ல கடைசி பக்கத்துல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான். அதுல வந்து எப்படி அந்த டைப்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த டென்ட்ரான் அதெல்லாம் வந்து ஒரு சைடா இருக்கா, 2 சைடா இருக்கா, அதுல எக்ஸாம்பிள், அதுல கொஸ்டின் டைப்ஸ்லன்னா அதுல கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர், டைப்ஸ், மேபி ஏதாவது ஒரு கொஸ்டின் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், பக்காவா கொடுத்துருக்கேன், அதே போதும். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், இது ஓல்டுலயும் உண்டு, நியூல உண்டு. ஓல்டுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க, போட்டு அதை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். ஓல்ட்ல என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் இன் நர்வ் செல்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதேதான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், இதோட முடிக்கல. இது அதை டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆக்சன் பொட்டன்ஷியல் என்ன, சினாப்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், நோ டவுட், அதுல சந்தேகமே கிடையாது. மோஸ்ட்லி அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்ல அதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது போலரைஸ்டு ஸ்டேட் என்ன, டீபோலரைஸ்டு ஸ்டேட் என்ன, ரீபோலரைஸ்டு ஸ்டேட் என்ன, சோடியம் பொட்டாசியம் பம்ப் எப்ப என்ன நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. மெட்டீரியல் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். 3rd பார்ட் மெட்டீரியல் 7th யூனிட் 3வது பார்ட்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அதுல இந்த ஏரியாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். 2nd பார்ட்ல கூட அவ்வளவா நான் சொல்லியிருப்பேன். 1st பார்ட்ல சென்சர் பிசியாலஜி 1st பார்ட்ல கூட அவ்வளவா சொல்லியிருக்க மாட்டேன். நான் நடத்தும் போது 3rd பார்ட் எடுங்க, 1st பார்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். 3rd பார்ட் கையில வச்சிருப்பீங்க. அதுல இங்க உள்ள எல்லா நியூ சிலபஸும் 3rd பார்ட்ல இருக்குது. என்னது? the conduction of nerve impulse across the synapses. இங்கேயும் synapses, what is synapses? Neurotransmitter, what are the neurotransmitters? கேட்கலாம், சரியா? நியூரோ அனாட்டமி ஆஃப் த, இத மேல உள்ள அதே தான். என்ன சொல்லியிருக்காங்க, பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இஇஜி மட்டும் பழைய சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா சொல்லல, பட் புது சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், இதை பத்தி டீட்டெயில் ஓல்டு சிலபஸ்லயும் நான் பக்காவா கொடுத்துருக்கேன். ஈவன் பார்ட் 1 சென்சர் பிசியாலஜிலையும் கொடுத்துருப்பேன். யூனிட் 7 பார்ட் 3ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். இந்த ஏரியா ஃபுல்லா பார்ட் 3 கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பார்ட் 2லயும் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். பார்ட் 3 அதை விட சூப்பரா இருக்கும். அதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் வரவே வராது, அவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருப்பேன் பார்ட் 3ல, பாத்துக்கோங்க, சரியா?
ரைட். ஸோ ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின் சார் இதுல இந்த நியூரோபிசியாலஜில ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். சரியா? அடுத்தது சென்சர் பிசியாலஜி. இதுவும் 7th யூனிட்ல தான் ஓல்டு சிலபஸ் சென்சர் பிசியாலஜில வரக்கூடியது. ரிசப்டார். சரியா? ஸோ அங்க வந்து ஹீமோ ரிசப்டார்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இங்க ஹீமோ கொடுக்கல. சரி, இருந்தாலும் இங்க போட்டோ ரிசப்டார், இதான் கண்ணு. அடுத்தது மெகனோ ரிசப்டார். மெகனோ அப்படின்னு சொன்னாவே நெக்ஸ்ட் கஸ்ட்ரேட் ரிசப்டார். அங்க மெட்டீரியல் பழசுல வந்து ஹீமோன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹீமோ தான் இந்த கஸ்ட்ரேட் ரிசப்டாரும் வரும். ஆல்ஃபாக்டரியும் கஸ்ட்ரேட்ரியும் எந்த கேட்டகரியில வரும் தெரியுமா? ஹீமோ ரிசப்டார்ல வரும். அப்ப இங்க கஸ்ட்ரேட்ரி மட்டும் சொல்லியிருக்கு, ஆல்ஃபாக்டரி சொல்லல, இருந்தாலும் லைட்டா பாத்துக்கோங்க, ஏன்னா ஹீமோ ரிசப்டார்ல வரும். போட்டோ ரிசப்டார்னா கண்ணை பத்தி A to Z. எஸ். அடுத்தது மெகனோ ரிசப்டார்னா இயர், காது. சரியா? சோ ஒரு கொஸ்டின் ஒண்ணு இல்ல 2 கொஸ்டின் இந்த சென்சர் இது 2 1+1 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா ரிசப்டார், அதுல கண்ணுல வரும், இல்லைன்னா காதுல வரும், இல்லைன்னா கஸ்டேட்ரி. சரியா? கஸ்டேட்ரினா மோஸ்ட்லி டங்க் சார். சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்னா நோஸ், அதான் ஹீமோ ரிசப்டார்ல வரக்கூடியது. ஓகேவா? சோ இதே பழைய சிலபஸ் அதுல தெர்மோ ரிசப்டார் மட்டும் பழைய சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கு, அது லைட்டா பாத்துக்கோங்க, இங்க சொல்லல, அவ்வளவுதான். ஓகேவா? அதை நீங்க பார்க்காம விட வேண்டாம், சும்மா லைட்டா பாத்துக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். பட் இந்த ஏரியாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட். இது எல்லாமே புது சிலபஸ், பழசுல கிடையாது. எது? எக்கோ லொகேஷன் இன்னைக்கு ஃபுல்லா இதான் நடத்துவார் சாரு. அண்ட் பயோலூமினசன்ஸ், மிமிக்ரி, கலரேஷன். ஒரு கொஸ்டின் மேபி வரலாம், வரலாம்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். எக்கோலொகேஷன் இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. மிமிக்ரி, கலரேஷன்லாம் இந்த எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இதுல நிறைய இருக்கும். பிசியாலஜி லெவல்ல இன்னைக்கு ஃபுல்லா சார் அதான் நடத்துவாரு. அதை நம்ம இப்போ புதுசா கொடுத்த மெட்டீரியல் தாண்டி எல்லாம் கொஸ்டின் வராது, அதே போதும். நீங்க இதை தாண்டி எல்லாம் ஒன்றும் பெருசா வராது. நெக்ஸ்ட் லேட்டரல் லைன் சிஸ்டம் ஆஃப் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்களா, இது ஏற்கனவே நான் ரிசப்டார்லயே ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொல்லியிருப்பேன் பாருங்க. சென்சர் பிசியாலஜில இந்த லைன் வந்திருக்கு, அதுல நான் கொடுத்துருப்பேன். ரியோ ரிசப்டார் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன், அதுதான் இது. வேற ஒண்ணு புதுசா ஒண்ணு ஏதோ என்னடா வித்தியாசமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்ப ரிசப்டார்ல பழைய சிலபஸ்ல உள்ளது எல்லாத்தையும் பாத்துருங்க, அந்த தெர்மோ ரிசப்டார் மட்டும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. வேற ஒண்ணு அதுல ஒண்ணு இல்ல, ஒரு அரை பக்கம் தான் கொடுத்துருப்பேன் பழைய மெட்டீரியல். சரியா? சோ 1+. எஸ். போனோ ரிசப்டார் இது படிக்க வேண்டியது இல்லைங்களா சார்? அது இந்த சொல்லிட்டேன்ல, மெகனோ ரிசப்டார் இதான் போனோ ரிசப்டார். நான் இந்த ஏர்னு எழுதி போட்டிருக்கேன், காதுன்னு எழுதியிருக்கேன். போனோ ரிசப்டார் தான் மெகனோ ரிசப்டார். நீங்க பழசுலயும் அப்படிதான் கொடுத்திருப்பாங்க, போனோ ரிசப்டார்னு இருக்காது, மெகனோ ரிசப்டார் தான் இருக்கும். சரியா? பழசுல வந்து ஒரு ஹீமோ ரிசப்டார்னு ஒரே டைட்டில் இருந்தது, இங்க அது கஸ்டேட் ரிசப்டார் மட்டும் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பழசுக்கு புதுசுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கல, இது மட்டும் தான் டிஃபரெண்ட், வேற ஒண்ணுமே. அடிஷனல், டிஃபரெண்ட் மீன்ஸ் அடிஷனல். ஓகே. சோ 1 or 2 கொஸ்டின் பாசிபிள். அடுத்தது எக்ஸ்கிரீஷன், இதுல ஒரு கொஸ்டின் வரும் சார். இதுவும் நம்ம அனிமல் பிசியாலஜில 6th யூனிட்ல வரக்கூடியதுதான் எக்ஸ்கிரீஷன். சரியா? எக்ஸ்கிரீஷன்ல பாருங்க, ரொம்ப டைட்டில் தான், நீங்க சிலபஸை பார்த்து பயப்படக்கூடாது, சும்மா அப்படியே ஒவ்வொன்றும் பிச்சு 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 போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் சார். இதுல பாருங்க, அமினோடெலிசம், யூரியோடெலிசம், யூரிகோடெலிசம். சரியா? இதுல யூரியா, அமோனியா, யூரிக் ஆசிட் எப்பயும் ஒரு கொஸ்டின் வருது, அது மட்டும் என்னென்ன இதுல மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன எக்ஸ்கிரிட்டிவ் ப்ராடக்ட் பேர் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொஸ்டின் வராது. ஓல்டு சிலபஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி நெஃப்ரான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனா கிடையாட்டாலும் நான் இல்லைனாலும் நான் என்ன செஞ்சிருப்பேன், பக்காவா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னியும் நெஃப்ரானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க ஓல்டு மெட்டீரியல் எடுத்து பாருங்க. நீங்களாம் நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம சூர்யால ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ரியலி லக்கி. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி படிச்சாச்சு, புதுசா ஒன்னும் படிக்க போறதே கிடையாது. அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி, நெஃப்ரான். ஓகே. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கோம். இங்கேயும் அதே மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன்ல நம்ம அதுல கூட ரொம்ப பெருசாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்கிரீஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் ப்ராடக்ட், சரியா? ஜஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நாங்க ஓல்டு சிலபஸ் பாருங்க, கவுண்டர் கரண்ட் பிரின்சிபல்ஸ், மெக்கானிசம் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இதுவும் சொல்லியிருப்பேன், மிக்சுரேஷன் என்ன, ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ் எப்படி, இதெல்லாம் கடைசியில வரும் பாருங்க மெட்டீரியல், கடைசியில எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ். இது ஒண்ணும் கிடையாது, கிட்னியோட ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அந்த டைட்டில் மெட்டீரியல் இருக்கும் பாருங்க, அந்த ஒரே டைட்டில பிச்சு 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 போட்டிருக்காங்க. நீங்க மெட்டீரியல் சிலபஸை பார்த்து பயப்படவே கூடாது, நான் பேர் சொல்லிட்டேன் நான். அதேதான், ஒரு கொஸ்டின் எக்ஸ்கிரீஷன்ல இருந்து வரும். முடிஞ்சா? ரைட். அடுத்தது
தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல என்ன டைட்டில் இருக்கும் தெரியுமா? தெர்மோ ரெகுலேஷன், டெம்பரேச்சர் அண்ட் ரேட் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் ஓல்டு சிலபஸ்ல. இங்க அதையே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, தெர்மோ ரெகுலேஷன் ஃபார் ஹோமியோதெர்ம்ஸ். நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாவே இங்கேயும் படிப்போம். ஈகாலஜில ஏபாட்டிக் ஃபேக்டர் டெம்பரேச்சர்லயும் படிப்போம், லைட்லயும் படிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹோமியோதெர்மி, வாட் இஸ் மீன் பை ஹோமியோதெர்மிக், வாட் இஸ் பைக்ளோதெர்மிக், இந்த ரெண்டு வேர்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஏதாவது ஒரு வேர்ட் வர்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஆர்பில, பிசியாலஜிலேயே கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. அடுத்து பாருங்க, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அண்ட் நியூரல் கண்ட்ரோல் பாடி டெம்பரேச்சர். இதெல்லாம் பாடி டெம்பரேச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் புதுசு சார், அந்த கிரீன்ல போட்டிருக்கல, அடாப்டேஷன் டு ஹை ஆல்டிடியூட் அண்ட் டீப் சி அடாப்டேஷன். இதுவும் நீங்க நல்லா பாருங்க, நான் ஓல்டு சிலபஸ்ல இது கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இப்ப நியூ சிலபஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஓல்டு சிலபஸ்ல இந்த டைட்டில்ல கொடுத்துருப்பேன். அதாவது அடாப்டேஷன் ஹை ஆல்டிடியூட். இது என்ன மீனிங்னா, ஒரு சாதாரண ஒரு விலங்கினங்கள், அதாவது அனிமல்ஸ் வந்து ஒரு பெரிய மலை மேல இருந்தா அங்க வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் எப்படி இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் இருக்கும், கேசியஸ் கண்டென்ட் இருக்கும். அப்ப அதுக்கு தக்கன அது அடாப்ட் ஆகும். பாத்தீங்களா, இதுதான் அடாப்டேஷன் ஆஃப் ஹை ஆல்டிடியூட். அதே இது டீப் சி அனிமல்ஸ், அதாவது ரொம்ப கடலுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள் பிளஸ் ஃபிஷஸ், அதெல்லாம் என்னென்ன அடாப்டேஷன் இருக்கும், அது லைவா அது உயிரோட இருக்குன்னா என்னென்ன அடாப்டேஷன், அவ்வளவுதான். இது ரெண்டுமே ஓல்டு சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நியூ சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப பேசிக். இன்னைக்கு சார் இதை நடத்துவாங்க. சரியா? ரைட். அடுத்தது எண்டோக்ரைனாலஜி. ஓல்டு சிலபஸ்ல நம்ம இது வந்து எங்கன்னா சென்சர் பிசியாலஜி டைட்டில்ல நான் கொடுத்துருப்பேன். ஐ திங்க் சென்சர் பிசியாலஜில அங்க என்ன இருக்கும் தெரியுமா டைட்டில்? சரி, இதுல தெர்மோ ரெகுலேஷன்ல மேபி இதுல ஒரு கொஸ்டின் சார், இதுல ஒரு கொஸ்டின் சார், அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. சரியா? சோ இதுல வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல நம்ம பழைய சிலபஸ்ல என்ன கொடுத்து, எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன், அவ்வளவுதான். பட் போன வருஷம் 2 கொஸ்டின் வந்தது எண்டோக்ரைன் கிளான்ல. எண்டோக்ரைன் இன்ட்ராக்ஷன் ஒரு டைட்டில் இருந்தது. சரியா? இதுல பாருங்க, எண்டோக்ரைன் கிளான்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். அப்ப இதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு, பெப்டைடு ஹார்மோன் இருக்கு, ஸ்டீராய்டு ஹார்மோன் இருக்கு. இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓல்டு இது நீங்க புதுசுல எதுவுமே பெருசா இருக்காது. நான் பழைய சிலபஸ்ல என்ன கொடுத்தனோ அதை மட்டும் பாருங்க. ஈவன் தேர்ட் பார்ட்லயும் கொஞ்சம் இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அட் மெம்பர் ஆஃப் ரெசெப்டார்ஸ் அண்ட் சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன், எப்படி அந்த ஹார்மோன்ஸ் வந்து சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஹார்மோன்ஸ் அண்ட் டிசீஸ் அப்படின்னு என்ன மீனிங், ஹைப்பர் செக்ரீஷன், ஹைப்போ செக்ரீஷன், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர் அண்ட் ஹைப்போ. சார் இன்னும் திரும்ப சொல்ல பாருங்க, என்னென்ன ஹார்மோன் எங்கெங்க சுரக்குது, அது என்ன டைப், அது மெடப்பா புரோட்டீனா, லிப்பிடா, அது ஸ்டீராய்டா, பெப்டைடா, அமினோ ஆசிட்ஸா, அது பார்த்துக்கோங்க. அதோடைய ரோல் என்ன, டார்கெட் ஆர்கன், அதோட ரோல் என்ன, ஃபங்க்ஷன், அதான் உள்ளது. சரியா? நெக்ஸ்ட் ஹைப்போ செக்ரீஷனால என்ன டிசீஸ் வரும், ஹைப்பர் செக்ரீஷனால என்ன டிசீஸ் வரும், இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா? அடுத்து பாருங்க, நியூரோ எண்டோக்ரைன் ரெகுலேஷன். அப்ப நத்திங், இது வர ஒன்றும் பெருசா கிடையாது. நியூரோனா நர்வஸ் சிஸ்டத்துக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கும் ரெண்டும் சேர்ந்துதான் எல்லா விஷயம் செய்யும். அதான் ரெகுலேஷன் சொல்றது. இதுல வந்து கடைசியில ஒரு டைட்டில் இருக்கு, இன்வெர்டிபிரேட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு இருக்கு. இது ஓல்டு சிலபஸ்ல வந்து இதை ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மோல்டிங் அண்ட் மெட்டமார்போசிஸ் இன் கிரஸ்டேஷியன், இன்செக்ட், வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஹியூமன் பிசியாலஜி, பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கடை கொடுத்துருப்பேன் சார். நீங்க ரொம்ப பேர் கேட்டீங்க இந்த டெஸ்ட்ல இருக்கா சார், நான் படிச்சுக்கோங்க. பட் இது வந்து இந்த லெசன் நம்ம நியூ சிலபஸ்ல இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து எம்பிரியாலஜிக்கு போயிடுச்சு. சரியா? அவ நீங்க படிக்கிறதுனால வேஸ்ட் ஆகாது, அடுத்த எம்பிரியாலஜி நடத்தும் போது அது யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்க எம்பிரியாலஜி, இங்க ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். பட் ஃபைனல் டெஸ்ட், அதாவது இந்த ஃபுல் டெஸ்ட்ல வேணா இந்த ரீப்ரொடக்ஷன் நான் கொஸ்டின் கேட்காம இருப்பேன். பட் இந்த வரக்கூடிய அடுத்த சென்சர் பிசியாலஜில ரீப்ரொடக்ஷன் இருக்கும் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல இன்வெர்டிபிரேட் ஹார்மோன்ஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது, இதேதான். என்னது? மோல்டிங், மெட்டமார்போசிஸ், இன்வெர்டிபிரேட் சொல்லியாச்சு. அப்ப கிரஸ்டேசியன், இன்செக்ட், பழைய சிலபஸ்ல உள்ள இதேதான். இது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. போன வருஷம் ஒரு கொஸ்டின் வந்தது. மொத்தமே இதுல நம்ம இந்த இன்வெர்டிபிரேட் ஹார்மோன் எடுத்துக்கிட்டா 5 கொஸ்டின் டு 8 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். அந்த மெட்டமார்போசிஸ் இன் இன்செக்ட், கிரஸ்டேஷன். கிரஸ்டேஷன்ல 2 கொஸ்டின் தான். என்னது? எக்ஸ் ஆர்கன், ஒய் ஆர்கன். அங்க வந்து என்னது, 2 முக்கியமான கொஸ்டின் என்ன, எல்ஹெச் ஹார்மோன் என்ன, எக்டைசோன் என்ன, கார்போரா அல்லேட்டான் என்ன, கார்போரா கார்டியாக்கம் என்ன, அவ்வளவுதான். மொத்தம் 5 to 8 கொஸ்டின் இருக்கு. இந்த 8 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். வருஷம் கேட்கறாங்க. ஒவ்வொரு வருஷம் இந்த ஏரியால கொஸ்டின் வருது. சோ ஒரு கொஸ்டின்
மோஸ்ட்லி ஒன் கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிள், மேபி 2 கொஸ்டின். ஆனா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சார். ஸோ டோட்டலா நம்ம சிலபஸ் ஓரளவு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 10 to 12 கொஸ்டின் தான் என்னுடைய கெஸ். இந்த யூனிட் ஏன்னா 12 யூனிட் இருக்கிறவாக இதுதான். இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க என்ன படிக்கிறது ஏது படிக்கணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப மோஸ்ட்லி என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அது மட்டும் இப்ப சார் நடத்துவாங்க. இதுக்கு டீட்டெயிலா நீங்க படிக்க வேண்டியது என்னென்னலாம் நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அது நீங்க பாத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா அதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார் ஒரு டவுட்டுங்க சார். டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ல ஆட்டோட்ரோபிக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார், அதுவும் டைப்ஸ் ஆஃப் நீட் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வேண்டாம், ரொம்ப பெருசா வேண்டாம். டிஸார்டர் மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் மெட்டீரியல்ல டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட் அது படிக்கிறதுனால வேஸ்ட் கிடையாது மிஸ். ரொம்ப பேர் என்ன ஏன்னா அது பயோகெமிஸ்ட்ல இருக்கு. இது ஃபுல்லா பயோகெமிஸ்ட்ல டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் பயோகெமிஸ்ட்ல வரும். சில பேர் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. படிக்கிறதுனால வேஸ்ட் கிடையாது, ஏன்னா அது பயோகெமிஸ்ட்ல வரும். சும்மா பாத்துக்கோங்க, பிசியாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ லைட்டா பாத்துக்கோங்க. பயோகெமிஸ்ட்ரி வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன். இருந்தாலும் நீங்க என்னென்ன பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டிஸார்டர் கடைசி பேஜ்ல கொடுத்துருப்பேன் பாருங்க. நியூட்ரிஷன் முடிஞ்ச உடனே டிஸார்டர் மட்டும் நான் ஒரு 3 பக்கம் 4 பக்கம் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? ரைட், போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு சார் இன்னைக்கு இதோட கண்டினியூஷன், லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் வந்து சார் பண்ணுவாங்க. மேபி கொஞ்சம் டைம் கூட ஆனாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதோடைய கண்டினியூஷன் ரிமைனிங் கம்மியா தான் இருக்கு, ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு போர்ஷன். அது அந்த போர்ஷன் வந்து சார் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேவா சார்? சாட்டர்டியா சார்? எஸ் சார். சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது சார். ஆஸ்மோரெக்ல நம்ம ஓல்ட் சிலபஸ்ல இருக்கு சார், ஆனா இதுல இல்ல தானே சார். அப்பனா மிஸ் ஆஸ்மோ அது இன்க்ளூட் ஆகாது தானே சார்? இல்ல இதுல வராது, பட் காலேஜ்ல கொஞ்சம் வருது. நல்லா ஞாபகம். சில டாபிக் வந்து இல்லன்னு சொல்லி தயவுசெய்து ஒதுக்க வேண்டாம், லைட்டா பாத்துக்கோங்க. தெர்மோ ரெகுலேஷன் இருக்கு, ஆனா நீங்க தெர்மோ ரெகுலேஷன் இருக்கும்போது ஆஸ்மோ ரெகுலேஷன் வந்து நம்ம கண்டிப்பா இங்க இருக்குது. அது கொஞ்சம் ஈகாலஜி ரிலேட்டடா புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஆஸ்மோ ரெகுலேஷன். சரியா? அந்த எக்ஸாஸ்மாசிஸ், எண்டாஸ்மாசிஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நீங்க வந்து அது இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஏரியால வேணா நீங்க அது இல்லைன்னு நினைக்கலாம், பட் அதே இது வேற ஒரு டாபிக்ல வரும். எக்ஸாஸ்மாசிஸ், எண்டாஸ்மாசிஸ் எல்லாம் ஏன் அடாப்டேஷன் இந்த இதுலயே வருமே, டீப் சி அனிமல்ஸ்ல அதுலயும் கொஞ்சம் லைட்டா வரும், அடாப்டேஷன்லயும் வரும். வராதுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம். ஓகேவா? ஓகே சார். ரைட், தேங்க்யூ சார். வேற சார் டைம் ஆகுது, சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? சார் அலிமெண்டரி கனாலோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கணுமாங்க சார்? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப இதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. இப்பதான் புதுசா உள்ள வந்தீங்களா? இல்லைங்க சார், பார்த்துட்டு தாங்க சார் இருக்கேன். அப்ப நான் என்ன சொன்னேன், நானு டைஜஷன் பாத்துக்கோங்க. இருந்தாலும் அலிமெண்டரி கனாலோட ஸ்ட்ரக்சர் பாக்குறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா பழைய சிலபஸ்ல வந்து அலிமெண்டரி கனால் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ப்ரூனர் கிளாண்ட் கேட்டாங்க, நம்ம போய் கேட்க முடியுமா? இது சிலபஸ்ல இல்ல, எதுக்கு ப்ரூனர் கிளாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேட்க முடியுமா நம்ம? அப்படி நான் என்ன கொடுத்துருக்கணும் நீங்க படிச்சுக்கணும். மத்த கோச்சிங் சென்டர் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம என்ன சிலபஸோ அதை தாண்டியும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். அவங்க ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ண கூடாதுல. அப்ப அதையும் நீங்க பார்க்கத்தான் செய்யணும். சும்மா அந்த ஏரியாவை நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், இதை லைட்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்ப அந்த டைட்டில் உள்ள சிலபஸ கொஞ்சம் நல்லா ஹார்டா கரெக்டா பாத்துடணும். அலிமெண்டரி கனால்ல தேவையில்லை, மவுத் இருக்கும், ஸ்டொமக் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம். ஒன்ஸ் ரீட் பண்றதுனால தவறு கிடையாது. ஏன்னா அதே தான் என்சைம்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ப்ரூனர் கிளாண்ட் எங்க இருக்குன்னு நம்ம அதெல்லாம் தெரிய போகுது. கிரெப்ஸ் ஆஃப் லோபர்கன் எங்க இருக்குன்னு அதெல்லாம் தெரிய போகுது. கேட்டிருக்காங்க, ஆனா பழைய சிலபஸ்ல இந்த டைட்டிலே கிடையாது. அப்புறம் ஏன் கேட்கறாங்க? நம்ம அதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட், ஓகே சார். சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay. Very good evening to all the respected teachers. Today last class continuation. இன்னைக்கு evening 5 physiology, animal physiology continuation class ஸ்டார்ட் பண்ணலாம். சார் சிலபஸ் ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியா வந்து நம்மளோட அனிமல் பிசியாலஜில டுடே கிளாஸ் எந்த டாபிக்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நியூ மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 23 கலரேஷன் அண்ட் மிமிக்ரி அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அதுல தான் நம்ம லாஸ்டா வந்து எக்கோ லொகேஷனோட ஸ்டார்ட் பண்ணோம். பேஜ் நம்பர் 23 மெட்டீரியல் எல்லாரும் கையில் வச்சுட்டீங்க. ஸோ கலரேஷன் அண்ட் மிமிக்ரி அக்கார்டிங் டு ஃபிஷர்,
இந்த கலரேஷன் மிமிக்ரி என்ன சொல்றாங்கன்னா there are two aspects of evolutionary adaptation of organisms சொல்றாங்க. According to Fisher என்ன சொல்றாங்கன்னா evolution is the progressive adaptation of these coloration and mimicries are two aspects of the adaptations. So evolutionனால என்ன progressive adaptation of organism. So அந்த அடாப்டேஷன்ல இந்த மிமிக்ரியும் கலரேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு டூ ஆஸ்பெக்ட்னு சொல்றாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கலரேஷன். இன்ட்ரோடக்ஷன்ல கலரேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு அந்த வேர்டிங்லேயே தெரிஞ்சிருக்கு. Then animal developed the color pattern. An animal to develop the color pattern for their survival. அதோட சர்வைவலுக்காக இருக்கலாம், ஆர் ப்ரொடெக்ஷன்ஸ், ஆர் வார்னிங், any other purpose. So the coloration is the developing of the color pattern like that of another animals. So coloration and mimicry தனித்தனியா பிரிச்சு படிச்சோம்னா குழப்பம். கிட்டத்தட்ட ரெண்டும் more or less சேம் கான்செப்ட் தான். அதுல வரக்கூடிய சப்டைப்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டா வரும். ரெண்டுமே தனித்தனி டைட்டில் நினைச்சிட்டு நம்ம படிச்சோம்னா கொஞ்சம் குழப்பம். ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். பட் நான் அதை கிளியர் கட் ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன் எனக்கு. ஸோ இந்த கலரேஷன்ஸ் என்ன சிம்பிளா என்ன சொன்னோம்னா, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா அந்த தீஸ் கலரேஷன்ஸ் ஆஃப் ஓவரால் அப்பியரன்ஸ் ஆஃப் an ஆர்கானிசம்ஸ். சிம்பிளி ஓவரால் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்றதுதான் கலரேஷனால. இந்த கலரை எமிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுதான் கலரேஷன். அந்த பேசிஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் கலரேஷன். அந்த பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த கலரை வந்து அப்பியரன்ஸ் வந்து மாத்திக்கிறது, அதை வச்சு 3 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கலரேஷன்ஸ் ஆர் கேட்டகரைஸ் அண்டர் த 3 கேட்டகரி. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ப்ரொடெக்டிவ் கலரேஷன்ஸ். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 23ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரொடெக்டிவ் கலரேஷன்ஸ். ஸோ அந்த வேர்டிங்லேயே வந்துருச்சு. ஸோ த அனிமல் டெவலப் த கலரிங் பேட்டர்ன். அது காமனான ஒரு டெஃபினிஷன். கலரேஷன்னாலே அது காமன் ஒரு டெஃபினிஷன் நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா. அனிமல் டெவலப்பிங் கலர் பேட்டர்ன் டு ப்ரொடெக்டிவ் தம்செல்ஸ் ஃப்ரம் த பிரிடேட்டர். அப்போ அந்த பிரிடேட்டர் இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ப்ரொடெக்டிவ் கலரேஷன் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் மெயினான ஒரு டெஃபினிஷன் தான். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் அப்படியே எடுத்து கொஸ்டின் வைப்பாங்க, ஆர் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வரும். So the animal developing the color pattern to protect themselves, or protect க்கு பதிலா என்ன ஒரு வேர்டிங் யூஸ் ஆகும்னா to conceal themselves. conceal themselves. concealனால மறைக்கிறது. ஓகேங்களா, from the predator. சோ அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேரு கன்சீலிங் அப்படின்னு ஒரு பேரு. மிமிக்ரியிலையுமே இதே டைட்டில் வரும். டீச்சர்ஸ் உங்களோட மைக் வந்து அன்மியூட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. So the protective coloration is also called as, இதுக்கு ஒரு another name தான் இருக்கு. நம்ம அதை another name வச்சுக்கணும், definition மைண்ட்ல வச்சுக்கோங்க. Protective coloration is also known as sympathetic coloration. பக்கத்துலயே நீங்க டைட்டில் பக்கத்துலயே ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டு டைட்டில் மட்டும் சும்மா சிம்பிளா அடிப்பீங்க. sympathetic colorations or concealing coloration or camouflage. சரி சிம்பிள் இந்த வேர்ட் நம்ம சார் எக்கோ மாதிரி இருக்கு சார். எக்கோ மாதிரி கேக்குது, கிளாரிட்டியா இல்ல சார். நல்லா ஆமாங்க சார். ஆமாங்க சார், ஒரு மாதிரி எக்கோ மாதிரி வருது சார். சரி எஸ் சார். வீடியோ மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல சார், அது மாதிரி கேக்குது சார். கிளியராவே இல்ல நீங்க பேசுறது. அதனால சவுண்ட் எல்லாம் இருக்கு. ஓ சவுண்ட் இருக்கு, எக்கோ மாதிரி இருக்குங்களா? இல்ல ஓரளவு கிளியரா தான் இருக்கு. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. லைட்டா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. கிளியரா தான் இருக்கு. பக்கத்துல வச்சுக்கோங்க சார். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஹெட்செட் யூஸ் பண்ணாலும் அப்படிதான் சார் இருக்கும். ஹெட்போன் யூஸ் பண்றீங்களா சார்? எஸ் சார், ஹெட்போன் தான் சார். ரைட், ஓகே ஓகே, சரி சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே சார். சோ இதுக்கு இன்னொரு பேர், அது ஆல்டர்னேட் நேம். ப்ரொடெக்டிவ் கலரேஷன் இஸ் ஆல்சோ known as sympathetic coloration or camouflage னு ஒரு வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது கரெக்டா இங்க தான் மேட்ச் ஆகும். The protective coloration is also known as sympathetic coloration or camouflage. ஏன்னா another organism மாதிரி இதுல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. And also concealing coloration or cryptic colorations. cryptic ன்ற வேர்டு அதுவும் இங்க தான் மேட்ச் ஆகும். கரெக்டா இந்த இடத்துல தான் மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு அல்டர்னேட் நேமே கிட்டத்தட்ட 4 நேம் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டா அந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் some other examples வந்து the counter shading in shark. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கவுண்டர் ஷேடிங் இன் ஷார்க். அது மெட்டீரியல் இல்ல, நோட் பண்ணனால பண்ணிக்கலாம். ஷார்க்கோட கவுண்டர் ஷேடிங், டீப் சீல இருக்கக்கூடிய அந்த ஷார்க் வந்து அனிமல்ஸ் வந்து அந்த
டீப் சீல இருக்கக்கூடிய லேண்ட் மாதிரியே அது வந்து கவுண்டர் ஷேட், அந்த பேக்ரவுண்டோட அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்குது. ஸோ அதான் கவுண்டர் ஷேடிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டிக் கேட்டர்பில்லர், அதுவும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸ்டிக் கேட்டர்பில்லர் ஆல்சோ திஸ் இஸ் செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். அண்ட் செகண்ட் டைட்டில் is aggressive colorations. So based on the basis of purpose of coloration ல செகண்ட் டைப் வந்து என்னன்னா அக்ரெசிவ் கலரேஷன்ஸ். மெயினாவே இந்த கலரேஷன் 3 டைப்ஸா தான் பிரிச்சிருக்காங்க. மெட்டீரியல் அங்கங்க இந்த சப்ஹெட்டிங் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். அக்ரெசிவ் கலரேஷன் தான் செகண்ட் டைட்டில். ஸோ அக்ரெசிவ் கலரேஷன் த அனிமல் டெவலப்ஸ் கலரிங் பேட்டர்ன் டு த்ரெட்டன் பயமுறுத்துறது. அக்ரெசிவ்னா அந்த அக்ரெசிவ் கண்டிஷன்ல எமிட் பண்றது. ஆர் ஃப்ரைட்டன் த அதர் அனிமல்ஸ். அக்ரெசிவோட அப்பியரன்ஸை வச்சு த்ரெட்டன் த எனிமீஸ் ஆர் ஃப்ரைட்டன் த அனிமல்ஸ். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாக் மாத் யூஸ் த ஐ ஸ்பாட். இந்த மாத்ல வந்து ஐ ஹாக் மாத்னு ஒன்று இருக்கு. அதுல அந்த ஹைன் விங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஐ ஸ்பாட்ஸ் வந்து பிரிடேட்டர் வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன்ஸ். தென் தேர்ட் கேட்டகரி இஸ் warning colorations. Warning colorations, third type. So நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 24ல சிம்பத்தட்டிக் கலரேஷன், இந்த பக்கம் 24ல சிம்பத்தட்டிக் கலரேஷன் ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் as cryptic or concealing colorations. ஏன்னா அங்கங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம பஞ்சா எழுதி வச்சோம்னா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபாலோட் பை ப்ரொடெக்டிவ் கலரேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 25ல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த ப்ரொடெக்டிவ் கலரேஷன்ஸ்க்கு. தென் செகண்ட் டைட்டில் அதுக்கு அடுத்து என்ன அல்லூரிங் கலரேஷன் மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப்ன்றதை சொல்லலாம். பட் மெயினாவே கலரேஷனை நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ப்ரொடெக்டிவ் ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் வந்து அக்ரெசிவ் கலரேஷன், தேர்ட் வந்து வார்னிங் கலரேஷன்ஸ். வார்னிங் வந்து இங்க நம்பர் 3 இருக்கும். 25 பேஜ் நம்பர் 25ல 3 இருக்கும் வார்னிங் கலரேஷன். ஸோ திஸ் டைப் ஆஃப் கலரிங் ரிசம்பிளிங் தட் ஆஃப் த பாய்சனஸ். வார்னிங்னால என்னன்னா ஏதோ ஒரு நான் பாய்சனஸ் வந்து பாய்சனஸ் மாதிரி ஆக்ட் பண்றது. ஆர் டிஸ்டேஸ்ட்ஃபுல், டேஸ்ட்ஃபுல் ஆர்கானிசம் வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல் ஆர்கானிசம். இந்த இடத்துல நமக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேலட்டபிள்னு ஒரு வேர்டிங் வரும் செகண்ட் லைன்லயே இருக்கும். பாய்சனஸ் ஆர் அன்பேலட்டபிள் அனிமல்ஸ். ஸோ நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் வந்து ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்ஸா ஆக்ட் பண்றது. ஆர் பேலட்டபிள் ஆர்கானிசம்ஸ். பேலட்டபிள்னா டேஸ்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆர்கானிசம். பிரிடேட்டர் வந்து டேஸ்ட்ஃபுல்லா ப்ரே வந்து அடிச்சு சாப்பிடுறது. ஸோ அந்த பேலட்டபிள் ஆர்கானிசம் வந்து அன்பேலட்டபிள் ஆர்கானிசமா ஆக்ட் பண்றது. ஸோ அதுதான் ஒரு வார்னிங் பண்றது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு ரிவீலிங் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். வார்னிங் கலர் இஸ் ஆல்சோ known as ரிவீலிங் கலர் அண்ட் ஆல்சோ அட்வர்டைசிங் கலரேஷன். சார் ஒன் செகண்ட் சார். அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைசிங் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 25ல லாஸ்ட் லைன்ல இருக்கும். த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டு தேர் டேஞ்சர் நேச்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அட்வர்டைஸ் பண்றது அதோட டேஞ்சரோட லைக் தட் ஆஃப் த டேஞ்சர் ஆர்கானிசம் மாதிரி ஒரு அட்வர்டைஸ் பண்றது, விளம்பரப்படுத்துறதா சொல்லுவாங்க. அதான் அட்வர்டைசிங் கலரேஷன். ஆர் அப்போசிமெட்டிசம். அப்போசிமெட்டிசம் APO SEMATISM அப்போசிமெட்டிசம். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வார்னிங் கலர்ல இந்த கோரல் ஸ்னேக்ஸ், டைகர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாமே அந்த பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். ஸோ மொத்தமே இந்த 3 கேட்டகரி தான். நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லைகோடன் ஸ்னேக்ஸ் கேள்விப்பட்டோம். லைகோடன் ஸ்னேக்ஸ் ஆர் ரிசம்பிள் தட் ஆஃப் த பாய்சனஸ் கிரைட் ஸ்னேக்ஸ் பை இட்ஸ் அ கலரிங் பேண்ட். அந்த பாண்ட் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு கிரைட் ஸ்னேக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்றதுதான் இந்த டைப் ஆஃப் கலரேஷன்ஸ். ஸோ வார்னிங் கலரேஷன் ஆர் அட்வர்டைசிங்ஸ். ஸோ இந்த இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அல்லூரிங் கலர். வாட் இஸ் அல்லூரிங் கலர்னா இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி விச் அட்ராக்ட் அதர் அனிமல்ஸ். அல்லூர் மீனிங்னா அட்ராக்ட் பண்றது, அட்ராக்ட் த ப்ரே. ஸோ இந்த பிரிடேட்டர் ஆர்கானிசம் வந்து ஒரு கலர்ஃபுல் பேட்டர்ன் எமிட் பண்ணி ஒரு என்ன சொல்றது அட்ராக்ட் பண்றது, அட்ராக்டிங் த மேட் ஆர் ப்ரே. ஓகே, எனிதிங். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான் அந்த அல்லூரிங் கலர்ல வரும். சம் அதர் டைப்ஸ் வந்து இருக்கும். 4th பாயிண்ட் என்னன்னா பேஜ் நம்பர் 26ல மிமிட்டிக் கலர்ஸ். மிமிட்டிக் கலர்ஸ்னா ஒரு ஆர்கானிசம் லைக் ரிசம்பிளிங் த அனதர் ஆர்கானிசம்ஸ்.
ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஒரு சப்கெட்டிங் தான். ஸோ மெயின் கேட்டகரின்னு நான் சொன்னாமல் அந்த 3 கேட்டகரியாக தான் நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஒரு அவுட்லைன் வச்சு. அதே மாதிரி சிக்னல் மார்க்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் தான். சிக்னல் மார்க்ஸ்னா அட் த டைம் ஆஃப் மேட்டிங்ல ஏதோ ஒரு டேஞ்சர் சிக்னல் வரும்போது இந்த டீர் இதுல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. டீர் வந்து ஒரு சிக்னலை பாஸ் பண்ணும். அந்த டெய்ல வந்து ஷேக் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் மார்க் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு சிக்னல் மார்க்கை வச்சுட்டு அது ஒரு டேஞ்சர் சிக்னல் வந்து அதோட பாப்புலேஷன்ல வெளிப்படுத்துறது. ஸோ அதான் சிக்னல் மார்க்ஸ்னு சொல்லுவோம். தென் அதே மாதிரி கன்ஃபியூசிங் கலர் மாத்துக்கும் பட்டர்ஃப்ளை இருக்கும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. தென் அதே மாதிரி செக்ஸுவல் கலரேஷன்ஸ். செக்ஸுவல் கலரேஷன் இஸ் மேல். இது செக்ஸுவல் செலெக்ஷன். சில ஸ்பீசிஸ்ல மேலுக்கு மட்டும் சில பிஹேவியர் கலரேஷன் இருக்கும். சில ஸ்பீசிஸ்ல ஃபீமேலுக்கு மட்டும் சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ஃபுல்லாவே இந்த செக்ஸுவல் கலரேஷன் சொல்றாங்க. அதனால பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபீமேல் இந்த பீகாக் கொடுத்துருக்காங்க. பிரைட்லி கலர்ட் அண்ட் த மேல் பீகாக் வந்து பிரைட்லி கலர்டா இருக்கும் when compared to the female peacock. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஸோ மெயின் கேட்டகரின்னு சொன்னாலே நான் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் ஒன்று நான் ஷேர் பண்றேன். ஸோ மெயின் கேட்டகரின்னு சொன்னாமே நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டைட்டால தான் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் கலரேஷன் வச்சு. ப்ரொடெக்ஷன் கண்டிஷன்னா ப்ரொடெக்டிவ் கலரேஷன். அதர் அனிமல்ஸ் மாதிரி த்ரெட்டன் பண்ற எனிமே வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு அக்ரெசிவ் கலரேஷன் யூஸ் பண்றது. இது கரெக்டா எங்க மேட்ச் ஆனா அந்த மிமிக்ரி கண்டிஷன்ஸ். அடுத்த டைட்டில் வந்துருவோம். கம் டு த பேஜ் நம்பர் 26ல மிமிக்ரி ஸ்டார்ட் ஆகும். இதுல கரெக்டா பேஜ் நம்பர் 28 எடுங்க. மெட்டீரியல் மிமிக்ரி பேஜ் நம்பர் 28ல மிமிக்ரி அப்படின்ற ஒரு டைட்டில் கரெக்டா இருக்கும். எஸ், இது வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அடாப்டேஷன்ல அனிமல் அடாப்டேஷன்ல கலரேஷன் தனியா மிமிக்ரி தனியா படிச்சோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ரெண்டையும் சேர்த்தும் போது மிமிக்ரி கலரேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா கலரிங் பேட்டர்னை வச்சு மிமிக்ரி பண்றோம். கலரிங் பேட்டர்னை வெளிப்படுத்தி இன்னொரு அனிமல்ஸ் மாதிரி மிமிக் பண்றதா மிமிக்ரி. ஸோ அந்த மிமிக்ரி அதனாலதான் கூப்பிட்டேன். ஸோ செகண்ட் டைட்டில் வந்து மிமிக்ரி. ஸோ மிமிக்ரியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட். வாட் இஸ் மிமிக்ரி? ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஒன் ஆர்கானிசம் டு த அனதர். ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கும். த க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஒன் ஆர்கானிசம் டு த அனதர். இந்த வேர்டிங் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஸ்டினாவே இருக்கும். மிமிக்ரினால என்னன்னா it is a superficial adaptation, close resemblance of one organism to the another or to inanimate or object. ஒரு அனிமல் மாதிரி இது பண்ணலாம், ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஒரு நான் லிவிங் திங்ஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த மிமிக்ரியை வெளிப்படுத்துதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கலரை வெளிப்படுத்தலாம், ஆர் ஆட்டிடியூடு ஆர் ஆக்ஷன்ஸ். அந்த லைன்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இந்த கலரை எமிட் பண்ணியும் மிமிக்ரி பண்ணலாம், ஆர் ஆட்டிடியூட் ஆர் ஆக்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே வச்சு மிமிக்ரி பண்றது. அனதர் ஆர்கானிசம் மாதிரி மிமிக் பண்றதுதான். ஸோ இந்த பாராகிராஃப்லேயே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டேர்ம் மிமிக்ரி இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த மிமிகோஸ். எதுதான் கொஸ்டின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த மிமிக்ரி டேர்ம் வந்து லட்டின் வேர்ட்ல இருந்து மிமிகோஸ் அப்படின்றதுல இமிட்டேஷன், அதுக்கு மீனிங் வந்து இமிட்டேஷன் ஆர் ஸ்டிமுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் மிமிக்ரி இஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை பேட்ஸ். பெட்டேஷியன் மிமிக்ரின்னு ஒரு டைட்டில் வரும். அந்த பேட்ஸ் அவர் தான் இந்த மிமிக்ரின்ற ஒரு டேர்மையும் இன்வென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2 டெஃபினிஷன் இருக்கு. மெட்டீரியல்ல கரெக்டா அந்த மிமிக்ரி ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல இருக்கும். அந்த ஆர்கானிசம் விச் மிமிக் இஸ் கால்ட் அஸ் மிமிக். இதுதான் கொஸ்டின். மிமிக்னா என்ன, மாடல்னா என்ன? அண்ட் த ஆர்கானிசம் இமிட்டேட்டட் இஸ் த மாடல். இது 2 தான் கொஸ்டின். ஆனா ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வேர்டிங் மாத்தி போட்டு the organism which exhibiting the mimicry. எந்த ஒரு ஆர்கானிசம் மிமிக்ரியை வெளிப்படுத்துதோ, the organism which exhibit the mimicry. ஆனா அந்த இடத்துல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க the organism which mimic. ஏன்னா மிமிக்னா எது ஆக்ட் பண்ணுது, எது மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் அங்க வந்து மிமிக்ரின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல சிம்பிளா வந்து ஒரு சின்ன ஃபார்முலா, ஏ ஒரு ஆரோ போட்டுட்டு பி மட்டும் போட்டுக்கிட்டான். அப்ப ஏ வந்து மிமிக், ஒரு ஆரோ போட்டு இந்த சைடு பி, ஒரு ஃபார்முலா ஏ ஒரு ஆரோ போட்டுட்டு பி போடும் பாத்தீங்களா, சிம்பிளா. அதே மாதிரி ஒரு ஃபார்முலா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஏ வந்து மிமிக், பி வந்து மாடல், வேற ஒன்று. அப்ப ஏ வந்து மிமிக் பண்ணது யார் மாதிரினா பி மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த இந்த டெஃபினேஷன் தான் கொஸ்டினே இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிருப்போம். அந்த ஆர்கானிசம் விச் எக்ஸிபிட்டிங் த மிமிக்ரி, மிமிக்ரியை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேரு மிமிக்னு சொல்லுவாங்க. யார் மாதிரி மிமிக் பண்றாங்க ஆர் இமிட்டேட் பண்றாங்க. இந்த ஆர்கானிசம் விச் மிமிக்டு ஆர் இமிட்டேட்டட், நம்ம மெட்டீரியல் இமிட்டேட்டட் இருக்கும், ஆர் மிமிக்டு பை அனதர் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் மாடல்.
ஸோ எந்த ஆர்கானிசம் மாதிரி ஆக்ட் பண்ணதோ அது மாடு. ஸோ நெக்ஸ்ட் கம் டு த டைப்ஸ் ஆஃப் மிமிக்ரி. அதுக்கு கீழே இருக்கோம், மிமிக்ரி கேன் பி கிளாசிஃபைட் இன் 3 டைப்ஸ். இந்த இடத்துல ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரோல் ஆஃப் மிமிக்ரியை வச்சு 3 பிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏ குரூப், பி குரூப்னு ஒரு 2 மைண்ட் கான்செப்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏ குரூப்ல வந்து என்னன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ரோல் ஆஃப் மிமிக்ரி, நம்ம ஏற்கனவே கலரேஷன்ல படிச்ச மாதிரி அங்க பர்பஸ் ஆஃப் கலரேஷன் பார்த்தோம். இந்த ரோல் ஆஃப் மிமிக்ரி இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் யூஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அந்த 3 கிளாசிஃபைடு பேஸ் ஆன் த 3 டைப்ஸ்ன்றதை பற்றி, these strategies for anti-predations. ஸோ அந்த ஆன்டி-பிரிடேஷன்ஸ் ஏன்னா ஆன்டி-பிரிடேஷனா பிரிடேஷனுக்கு அகெயின்ஸ்டா பண்ணக்கூடியது. ஏன்னா ஒரு ப்ரே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிமிக்ரி தான் அந்த 3 டைப்ஸுமே. அதுல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் டைப் சொன்னோம்னா ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி. ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி இது ஆல்ரெடி இந்த வேர்டிங் நம்ம கலரேஷன்லயே பார்த்தோம். ப்ரொடெக்டிவ் மிமிக்ரிக்கு அந்த டைட்டில் பக்கத்துலயே எழுதிக்கோங்க, pray show this type of mimicry. So the imitation of organism, other organism, எல்லாம் மிமிக்ரினாலே நம்ம another organism மாதிரி இமிட்டேட் பண்றதுதான். Our surrounding from the color of our behavior எதை வச்சோ protective in function. அங்க என்ன ரோல், அதான் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். ரோல் ஆஃப் மிமிக்ரினா என்ன, ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணது. For this it obtained either concealment or by warning, லாஸ்ட் லைன் இருக்கும். இதுக்கு என்ன மெயினான ஒரு விஷயம்னா டெஃபென்சிவ் மிமிக்ரி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெஃபென்சிவ் மிமிக்ரி. ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெஃபென்சிவ் மிமிக்ரி. பேஜ் நம்பர் 28ல ஃபர்ஸ்ட் டைட்டில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இந்த ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி எந்த ஆர்கானிசம் வெளிப்படுத்துமோ ப்ரே ஷோ திஸ் டைப் ஆஃப் மிமிக்ரி. அண்ட் செகண்ட் டைப் வார்னிங் மிமிக்ரி. ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் மிமிக்ரிக்குள்ளேயே என்ன பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்று வந்து கன்சீலிங் மிமிக்ரி. அந்த கன்சீலிங் மிமிக்ரிக்குள்ள அதுக்கு அடுத்து ஒரு சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சீலிங் மிமிக்ரினா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தேன். கன்சீலிங் அப்படின்னா என்னன்னா பேக்ரவுண்டோட பிளண்டிங் ஆர் மெர்ஜ் பண்றது. ஆர் காமாஃப்ளேஜ்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இங்க கரெக்டா மேட்ச் ஆகும். கன்சீலிங்னாலே மறைத்தல் அப்படின்ற ஒரு மீனிங். இட் இஸ் a காமன் டைப் ஆஃப் ப்ரொடெக்டிவ். இதுவுமே ப்ரொடெக்டிவ் மிமிக்ரியில ஒரு சப்டைட் தான். This organism conceal themselves by changing the coloration fitting with the surrounding. அந்த பேக்ரவுண்டோட கலரேஷனை சேஞ்ச் பண்ணி அதை மறைக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல கரெக்டா இன் சம் கேசஸ் மிமிக் பை தி ஷேப் ஆர் கலர் பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஆப்ஜெக்ட் ஆர் லிவிங் திங்ஸா இருக்கலாம், ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியதான் அந்த கன்சீலிங் மிமிக்ரி. ஸோ ப்ரே மேட்சஸ் வித் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கிராப், இந்த ஸ்டிக் இன்செக்ட், இந்த இதுதான் கொஸ்டின் நிற்கும். அந்த ஏரியால மிமிக்ரியில வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம்பிள் இருக்கும். The stick insect resemble the sticking stick or அதே மாதிரி இந்த dead leaf butterfly பின்னாடி பேஜ் நம்பர் 29ல இருக்கும். The walking stick insect, third example, many of walking stick insect like that of a stick. And most perfect example, fourth category இருக்கும் பாருங்க, the leaf insect Psyllium, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி இந்த டெட் லீஃப் பட்டர்ஃப்ளை 5வது கேட்டகரியா கொடுத்துருப்பாங்க. கலிமா அப்படின்றது டயக்ராமோட இருக்கும். பேஜ் நம்பர் 29. சார் ஸ்டிக் இன்செக்ட் வந்து ப்ரொடெக்டிவ் மிமிக்ரியில வராதா? வாய்ஸ் கேக்குங்களா? சார் இது எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னா இந்த கன்சீலிங் மிமிக்ரிக்குள்ள வரக்கூடியது. கன்சீலிங் மிமிக்ரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி. அதனால இது தனி டைட்டிலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறோம்னா ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி தான். இது எல்லாமே ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி தான். எதுக்காகனா பிரெடேட்டர்ல இருந்து ப்ரே வந்து வெளிப்படுத்தி அதை காப்பாத்திக்கிறது. ஓகேங்களா, அதனாலதான் ப்ரே ஷோ திஸ் டைப் ஆஃப் மிமிக்ரின்னு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன். ஸோ ப்ரே வந்து கன்சீல் பண்ணிக்கிறது, பேக்ரவுண்ட்ல கன்சீல் பண்ணி இதை மறைக்கிறது. அதான் காமாஃப்ளேஜ் ஆர் கிரெப்சிஸ் அப்படின்ற ஒரு லைன் சொன்னேன். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. தென் செகண்ட் டைட்டில் இஸ் வார்னிங் மிமிக்ரி. பேஜ் நம்பர் 30ல ஆரம்பிக்கும். வார்னிங் மிமிக்ரி. இன் திஸ் டைப் ஆஃப் மிமிக்ரி இதுவும் அதே தான். நான் பாய்சனஸ் ஆர் ஹார்ம்லெஸ் ஆர்கானிசம் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. நான் பாய்சனஸ் ஆர்கானிசம் ஆர் ஹார்ம்லெஸ் ஆர்கானிசம் மிமிக் த பாய்சனஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம். லைக்வைஸ் palatable forms resemble the advertising to the non palatable. இந்த 3 வார்த்தையை வச்சு தான் கொஸ்டின் நிற்கும்.
வார்னிங் மிமிக்ரியில அப்போ வார்னிங்னா என்னன்னா வார்னிங் இஸ் ஆல்சோ அப்போசிமிட்டிசம். இது நான் லாஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் சொன்னேன் அப்போசிமிட்டிசம். வார்னிங் மிமிக்ரி இதுல வந்து இதுலயுமே ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நம்ம எழுதிட்ட. ஏ வந்து மிமிக்னு சொன்னோம், பி வந்து மாடல்னு சொன்னோம். அப்ப ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா நான் பாய்சனஸ், அன்ஹார்ம்லெஸ் அண்ட் பேலட்டபிள். அதே மாதிரி பி வந்து பாய்சனஸ் ஆர் ஹார்ம்ஃபுல், அன்பேலட்டபிள். அதாவது பேலட்டபிள்னா டேஸ்ட்ஃபுல் ஆர்கானிசம், அன்பேலட்டபிள்னா அன்டேஸ்டஸ். அது ஒரு வந்து ஓடர் எமிட் பண்றது, ஒரு அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வெளிப்படுத்துறது தான் அன்பேலட்டபிள். ஸோ அந்த மாதிரி தன்மை வெளிப்படுத்துறது தான் இந்த வார்னிங் மிமிக்ரின்னு சொல்றோம். ஸோ அதுக்குமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் கீழே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இந்த கோரல் ஸ்னேக்ஸ் இதுலயுமே இந்த நான் பாய்சனஸ் வந்து பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஃப்ராக் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த பில்லோ பேட்ஸ் ஃப்ராக் வந்து டாட் ஃப்ராக் மாதிரி ஆக்ட் பண்றது. அதே மாதிரி இந்த நான் பாய்சனஸ் ஹாக் நோஸ் ஸ்னேக் வந்து ஹெட்ரோடான் அப்படின்றது அதோட நேம். ஹெட்ரோடான் இஸ் ஆக்ட் அஸ் த ஃபிளாட் அண்ட் ஹெட்டா இருக்கும். இட் இஸ் ப்ரொடியூசிங் த ஹிஸ்ஸிங் சவுண்ட். இந்த கோப்ரா மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த ஹெட்ரோடான் ஸ்னேக் வந்து செகண்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த நான் பாய்சனஸ் ஹாக் நோஸ் ஸ்னேக் அதோட ஹெட் ரீஜனை வந்து ஃபிளாட்டான ட்ரையாங்குலர் ஹெட்டா மாத்திக்கிட்டு ஹிஸ்ஸிங் சவுண்டை வெளிப்படுத்தும். அது இட் இஸ் லைக் தட் ஆஃப் த கோப்ரா. ஸோ அந்த பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி அதை வார்னிங் பண்றது. தென் தேர்ட் கேட்டகரி இருக்கு பாருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பேலட்டபிள் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை which can be easily preyed upon the mimics. It is a distasteful or non-palatable monarch butterfly. இது பெஸ்ட் எக்ஸாம்பிளா எதுக்கு வரும்னு கேட்டோம்னா இந்த பெட்டேஷியன் மிமிக்ரி அப்படின்றத வரும். எஸ், ஒரு இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பெட்டேஷியன் மிமிக்ரின்னு பேர் வந்ததுக்கே ஏன்னா பேட்ஸ்ன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல. த டேர்ம் மிமிக்ரி இஸ் இன்வென்டட் பை த பேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அவர். அதனாலதான் அந்த பெட்டேஷியன் மிமிக்ரின்றது ஒரு தனி கேட்டகரி. இதுல அந்த பெட்டேஷியன் மிமிக்ரியில இவர் தான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணது, அப்சர்வ் பண்ணது. இந்த பட்டர்ஃப்ளை வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை வந்து எது மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு கேட்டோம்னா இட்ஸ் நான் பேலட்டபிள் மொனார்க் பட்டர்ஃப்ளை. ஸோ அதை மிமிக் வந்து என்னன்னா இங்க வந்து இந்த கேஸ்ல பெட்டேஷியன் மிமிக்ரியில யாரு மிமிக்னா வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை வந்து மிமிக். இட் இஸ் அதை ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இட் இஸ் அ பேலட்டபிள். அதே மாதிரி அன்பேலட்டபிள் ஆர் டிஸ்டேஸ்ட்ஃபுல் நான் பேலட்டபிள் ஆர்கானிசம் மாதிரி மொனார்க் பட்டர்ஃப்ளை மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கேட்டகரி வந்து வார்னிங் மிமிக்ரிக்குள்ள வரக்கூடியது. இதை தனி கேட்டகரியா வந்து பெட்டேஷியன் மிமிக்ரின்றதையும் கொடுப்பாங்க. கண்டிப்பா பெட்டேஷியன் மிமிக்ரிக்கு எக்ஸாம்பிளும் இது எடுக்கலாம். இதுவும் கொஸ்டின் தான். வார்னிங் மிமிக்ரிக்குள்ளேயும் வந்துடும். பட் பெட்டேஷியன் மிமிக்ரி ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆதர சயின்டிஸ்ட்டை வச்சு 2 கேட்டகரியை பிரிப்பாங்க. அடுத்து நான் சொல்றேன். தென் அதுக்கடுத்து தேர்ட் கேட்டகரி அக்ரெசிவ் மிமிக்ரி. அக்ரெசிவ் மிமிக்ரி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்? பேஜ் நம்பர் 31. பேஜ் நம்பர் 31ல கீழே இருக்கு பாருங்க. சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் தான் கொஸ்டின் தான் நிற்கும். அக்ரெசிவ் மிமிக்ரி இஸ் எக்ஸிபிட்டட் பை த பிரெடேட்டரி மிமிக்ரி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரெடேட்டரி மிமிக்ரி. திஸ் மிமிக்ரி இஸ் எக்ஸிபிட்டட் பை த கார்னிவோரஸ் ஸ்பைடர். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும் கார்னிவோரஸ் ஸ்பைடர் அண்ட் ஃபிஷஸ் அண்ட் லிசார்ட். எதுக்காக இது வெளிப்படுத்தினா டு கேட்ச் த ப்ரே, டு கேட்ச் த ஃப்ரே ஆர் அப்ரோச்சஸ் ஃப்ரே. ஃப்ரே வந்து இது பண்றது கேட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிமிக்ரி தான் அக்ரெசிவ் மிமிக்ரி. தீஸ் அக்ரெசிவ் மிமிக்ரி இஸ் ஃபர்தர் 2 டைப்ஸ். கன்சீலிங் ஒன்று, அல்லூரிங் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே சப் டைப்ஸ் தான். ஸோ மேஜர் கேட்டகரினா அக்ரெசிவ். அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கன்சீலிங்கும் அல்லூரிங்கும் நம்ம கலரேஷன் பேட்டர்ன்லேயே நம்ம பார்த்துருப்போம். கன்சீலிங்னா என்ன? பிரெடேட்டர் வந்து மேட்சஸ் வித் த பேக்ரவுண்ட், அந்த சரௌண்டிங்ல மாதிரியே மறைக்கிறது தான் கன்சீலிங் மிமிக்ரி. அல்லூரிங் மிமிக்ரினா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பிரெடேட்டர் அட்ராக்ட் த ப்ரே. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ன்றது மட்டும் அந்த ஸ்பைடர் கன்சீலிங்க்கு வந்து ஸ்பைடர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்பைடர் வந்து மேட்ச் பண்ணி அந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட்ல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அல்லூரிங் மிமிக்ரி. அல்லூரிங் மிமிக்ரி வந்து பிரெடேட்டர் அட்ராக்ட் த ப்ரே. இந்த டீப் சீல ஆங்குலர் ஃபிஷ் பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. இது வந்து அக்ரெசிவ் மிமிக்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டீப் சி அடாப்டேஷன்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். டீப் சி அடாப்டேஷன்ல இந்த ஆங்குலர் ஃபிஷ் வந்து அங்கேயும் வரும். ஏன்னா அது வந்து பைட்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். அது வந்து பிரே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? தென் அதுக்கு அடுத்து இந்த கான்சியஸ் மிமிக்ரின்றது இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். இது வந்து மேஜர் டைப்ல வராது. இது வந்து ஸ்பெஷல் டைப் தான். அது வந்து ஏன்னா அந்த கான்சியஸ் மிமிக்ரின்றத டைட்டில் ஆரம்பத்துல கொடுத்துருப்பாங்க. பட்
இது வந்து ஒரு சப் கேட்டகரி மாதிரி தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மேஜரா நான் சொன்ன மாதிரி கலரேஷன்லயும் சரி மிமிக்ரிலையுமே ப்ரொடெக்டிவ், வார்னிங், அக்ரெசிவ் இந்த 3 தான் மெயினான டைப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏ குரூப் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்து பி குரூப். அந்த வியூ ஆஃப் சயின்டிஸ்ட பேஸ் பண்ணி 2 மிமிக்ரி வெளிப்படுத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தான் பெட்டேஷியன் மிமிக்ரி. பெட்டேஷியன் மிமிக்ரி தான் நான் ஒரு இமேஜ் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டேஷியன் மிமிக்ரி இஸ் அப்சர்வ்டு பை த பேட்ஸ். இதான் கொஸ்டின். பெட்டேஷியன் மிமிக்ரியில அப்சர்வ் பண்ணது பெட்டேஷியன். அதே மாதிரி செகண்ட் டைப் வந்து முல்லேரியன் மிமிக்ரின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து முல்லர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட் வந்து மிமிக்ரியை 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. பேஸ்டு ஆன் த அதாவது ரோல் ஆஃப் மிமிக்ரியை பேஸ் பண்ணி 3 கேட்டகரியா பிரிச்சோம். சயின்டிஸ்ட் வியூல வந்து 2 கேட்டகரி. ஸோ பெட்டேஷியன் மிமிக்ரி, முல்லேரியன் மிமிக்ரி. ஸோ பெட்டேஷியன் மிமிக்ரி முல்லேரியன் மிமிக்ரிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, எஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பெட்டேஷியன் மிமிக்ரின்றது இந்த a form of mimicry where harmless animals mimic the dangerous animals. சிம்பிளா சொன்னோம்னா அதான் அந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை வந்து மொனார்க் பட்டர்ஃப்ளை மாதிரி. இந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை வந்து மிமிக், மொனார்க் பட்டர்ஃப்ளை வந்து மாடல். ஸோ இது நான் பாய்சனஸ், அது பாய்சனஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரே ஒரு ஆர்கானிசம் அனதர் ஆர்கானிசம் மாதிரி மிமிக் பண்ணக்கூடியதான் பெட்டேஷியன் மிமிக்ரி. பட் முல்லேரியன் மிமிக்ரியில 2 or more ஸ்பீசிஸ் மிமிக் லைக் தட் ஆஃப் த பாய்சனஸ். அந்த பிடேட்டர் வந்து காமன் பிடேட்டர் வந்து ஷேர் பண்ணக்கூடியதுதான் இந்த. அதுல என்ன முக்கியமான 2 அன்ரிலேட்டட் டேஞ்சர் அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்கு பாருங்க. 2 டேஞ்சரஸ் அனிமல் டெவலப்பிங் த சிமிலர் அப்பியரன்ஸ் அண்ட் ஷேர் த ப்ரொடெக்டிவ் டிவைஸ். ஓகேங்களா? இந்த 2 மெயினானதே இந்த பாயிண்ட்ஸ் தான். இதை வச்சு தான் கேட்டகரைஸே பண்ணுவாங்க. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஹார்ம்லெஸ் தான், ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ். ஓகே, அந்த மிமிக் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பெட்டேஷியன் மிமிக்ரியில மிமிக் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகுது. பட் இங்க வந்து 2மே பெனிஃபிட் ஆகும். ஏன்னா 2 or more ஸ்பீசிஸ்னும் போது மிமிக் அண்ட் பிடேட்டர் ஆல்சோ பெனிஃபிட். ஸோ இதான் மெயினான ஒரு எக்ஸாம்பிள். இந்த 2 கேட்டகரியுமே நீங்க ஜஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கறத எக்ஸாம்பிள் வச்சு கொஸ்டின் கேட்டா பெட்டேஷியன் மிமிக்ரி தான் மெயினான கொஸ்டின் ஏரியா. இந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை அண்ட் மொனார்க் பட்டர்ஃப்ளை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. முல்லேரியன் மிமிக்ரிக்கு பர்டிகுலரா சில எக்ஸாம்பிள்ஸ்ன்றது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் கூட நான் ஷோ பண்ணிடுறேன். எஸ், முல்லேரியன் மிமிக்ரிக்கு இந்த பீஸ் அந்த வாஸ்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். நான் குரூப்ல ஷேர் பண்றேன் ஆஃப்டர் த கிளாஸ். 2 or more நான் எடிபிள் ஸ்பீசிஸ் ஷேர் த சேம் மார்பலாஜிக்கல் அடாப்டேஷன். இந்த கலரிங் பேட்டர்னை வச்சு இந்த முல்லேரியன் மிமிக்ரியை வெளிப்படுத்துறது. ஸோ இங்க வந்து இந்த எடிபிள் ஹார்ம்லெஸ் ஹாவ் ஃப்ளை அப்படின்றதும் அந்த வாஸ்பு அண்ட் ஸ்டிங்கிங் பீ இந்த 3மே ஒரே மாதிரி இருக்கான ஃபீச்சர்ஸ் வந்து வெளிப்படுத்துறது தான் அந்த முல்லேரியன் மிமிக்ரியை வச்சு சொல்றாங்க. அதனால அந்த எடிபிள் ஸ்பீசிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து 2 or more வெல் டெவலப்டு ஸ்பீசிஸ், defended species, and the tasting organism to emit to the common predators. ஸோ அந்த மாதிரி மிமிக் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் தான் இதுல வந்து மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகுறது. ஸோ இந்த 3 ஆர்கானிசமே இதுல வந்து மிமிக்கும் பெனிஃபிட் ஆகும், பிடேட்டரும் பெனிஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைப் தான் முல்லேரியன் மிமிக்ரி. தென் நெக்ஸ்ட் மிமிக்ரின்ற கான்செப்ட்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க நீங்க லைட்டா பாத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து அதே மாதிரி பேஜ் நம்பர் 27ல ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டகரி ஒரு 2 இருக்கும். பேஜ் நம்பர் 27ல அதே மெட்டீரியல் இது வந்து டைப்பிங் மெட்டீரியல், அனதர் மெட்டீரியல். வாஸ்மேனியன் மிமிக்ரி அண்ட் பக்மேனியன் மிமிக்ரின்னு ஒரு 2 டைப் இருக்கும். ஏன்னா பெட்டேஷன் டைப்ஸ் ஆஃப் மிமிக்ரியில ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. எஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிமிக்ரில அந்த பேசிக் இதுல வந்து பெட்டேஷியன் மிமிக்ரி, முல்லேரியன் மிமிக்ரி பார்த்துருப்போம். இந்த 3rd டைப் வந்து என்னன்னா வாஸ்மேனியன் மிமிக்ரி அண்ட் பக்மியன் மிமிக்ரி. ஸோ இந்த வாஸ்மேனியன் மிமிக்ரின்றது மிமிக் ரிசம்பிள்ஸ் இட்ஸ் ஹோஸ்ட். மிமிக் வந்து ஹோஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும், ஹோஸ்ட் ஆர்கானிசம் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சரௌண்டிங்ல இருந்து அதை மிமிக்ரி எக்ஸ்பிட் பண்ணி பாதுகாத்துக்கிறது. ஸோ அந்த டைப் தான் வாஸ்மேனியன் மிமிக்ரின்னு சொல்றாங்க. அண்ட் பக்மேனியன் மிமிக்ரின்றது இந்த பிடேட்டர் ரிசம்பிள்ஸ் த ப்ரே. அதான் மெயினான கான்செப்ட். பிடேட்டர் வந்து ப்ரே மாதிரி ஆக்ட் பண்ணுறது. பிடேட்டர் ரிசம்பிள்ஸ் இந்த ப்ரேயோட
பாப்புலேஷன்ல போய் இந்த பிரிடேட்டர் ஒளிஞ்சிட்டு அது மாதிரி ஆக்ட் பண்ணி இது அந்த பெக்மனி மிமிக்ரின்றத ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டகரியா சொல்றாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அக்ரெசிவ் மிமிக்ரிக்குள்ளேயும் இது கொண்டு வந்துடுறாங்க. அந்த பெக்மனியன் மிமிக்ரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் அக்ரெசிவ் மிமிக்ரிக்குள்ளேயும் இதை கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பிரிடேட்டர் வந்து ரிசம்பிள் த ஸ்ப்ரே, பிரிடேட்டர் வந்து ப்ரே மாதிரி இருந்து ப்ரேவை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டைப் தான் அக்ரெசிவ் மிமிக்ரி. ஸோ அந்த மிமிக்ரிக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். வேற ஒன்றும் இந்த எக்ஸாம்பிளையும் அதே மாதிரி மிமிக்னா என்ன, மாடல்னா என்ன, எந்தெந்த டைட்டில் எந்தெந்த இதுக்குள்ள வருது அப்படின்றத ஒரு ஓவரால ஒரு கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைட்டில் next come to the next title bioluminescence start ஆகும். கலர் ப்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் 32லே கலர் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் குரோமட்டோபோர்ஸ். இந்த கலர் ப்ரொடக்ஷனை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கலர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எங்க இருக்குன்னா, அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் தட் இஸ் பிரசன்ட் இன் த பிக்மெண்ட் செல்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் குரோமட்டோபோர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பேஜ் நம்பர் 32ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே இருக்கும். Chromatophores. These chromatophore the pigment cells. It is found in the skin layer. ஸோ இந்த குரோமட்டோஃபோர்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை வச்சு அந்த செல்ஸை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். மெலனின் பிக்மெண்ட், ஹோமோகிராம்ஸ் அண்ட் கரோட்டினைட்ஸ், டெரினைன்ஸ் அண்ட் குவானின் அப்படின்னு நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த மெலனோபிளாஸ்ட் அப்படின்றது மெலனோசைட்ஸ் வந்து எம்பிரியோல இருக்கக்கூடிய ஒரு மெலனோஃபோர் ஆர் மெலனோசைட்ஸ் வந்து நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய காமன் எக்ஸாம்பிள் தான். அண்ட் செகண்ட் கேட்டகரி இருக்கு பாருங்க, ஹோமோகிராம்ஸ். இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, இட் இஸ் a black or brown pigments. It is commonly found in the molluscan or arthropods. It is a homogram-ன்றது brown or black pigments. இது எங்க இருக்குன்னா காமனா molluscans or arthropods இருக்கக்கூடிய ஒரு pigments லேயர். அதே மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரியை கொடுத்துருப்பாங்க. கரோட்டினைட்ஸ்ன்றது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, கரோட்டின பேஜ் நம்பர் 33ல கீழே கண்டினியூ ஆகும். அதோட கரோட்டினைட் பிக்மெண்ட்ஸ் அது எங்க இருக்கு? இட் இஸ் எல்லோ பிக்மெண்ட்ஸ். அதே மாதிரி டெரினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா இந்த ஆம்பிபியன் லேயர்ல. அதே மாதிரி குவானைன் எங்க இருக்குன்றத, குவானைன் இஸ் யூனிவர்சல் பிரசன்ட் இன் அனிமல் ஆர் பிளான்ட்ஸ் ஒரு லைன் இருக்கும். லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன் இருக்கும். இந்த குவானைன் இஸ் யூனிவர்சல் பிரசன்ட் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ். இட் இஸ் a constituent of the nucleic acid composite-ஆவும் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இது எல்லாமே ஒரு பிக்மெண்ட் தான். அனிமலோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிக்மெண்ட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் குரோமட்டோபோர்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்க டைரக்டா பேஜ் நம்பர் 35 வாங்க. இது சும்மா ஒரு லைட்டா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். அது என்னன்னா டைப் ஆஃப் என்னென்ன குரோமட்டோபோர் இருக்கு, அதுல என்னென்ன மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். பேஜ் நம்பர் 35ல தான் ஆக்சுவலா பயோலிமினசன்ஸ்னா என்ன அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பயோலிமினசன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, டெஃபினிஷன்ஸ். இட் இஸ் அ ஆர்கானிசம் which have the ability to producing the light due to the chemical reaction, series of chemical reactions. இதுதான் ஆக்சுவலான கொஸ்டினே இதுதான் இருக்கும். பயோலிமினசன்ஸ்னா என்னன்னா, the organism which having the ability to produce the light due to the series of chemical reactions. ஸோ இங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ஆர்கானிசம் வந்து லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் பயோலிமினசன்ஸ் சொல்றோம். ஸோ அந்த பயோலிமினசன்ஸ் இஸ் த லைட் ப்ரொடியூசிங் ப்ரொடக்ஷன் இஸ் பேஸ்டு ஆன் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வித்தின் த லிவிங் ஆர்கானிஸ். லிவிங் ஆர்கானிஸ்ல ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன் தான் இந்த லைட் ப்ரொடியூசிங் எபிலிட்டி. இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு கீழே என்னென்ன குரூப் ஆஃப் அனிமல்ஸ்ல இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே இருக்கும். இந்த ஏரியாலையும் கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன ஆர்கானிசத்துல வந்து பயோலிமினசன்ட் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றத வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் கீழே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கும். கண்டிப்பா இதுல இல்லாதது ஆன்சரா இருக்காது. ஏன்னா ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு ஆர்கானிசத்தை மட்டும் இந்த பயோலிமினசன்ட் எக்ஸாம்பிளா சொல்ல முடியாது. அது எந்தெந்த கேட்டகரினா ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவால இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. லைன் 4th லைன்ல இருக்கும். இந்த பயோலிமினசன்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் த புரோட்டோசோவா. பர்டிகுலரா அதுலயுமே பிராக்கெட்ல ரேடியோ லார்வா அண்ட் டைனோபிளாஜ்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சீலண்ட்ரேட் குரூப்ல இருக்கு. தென் டீனோஃபோரா அண்ட் பாலிகீட்டா, ஓலிகோகீட்டா அண்ட் ஒப்பியோரிடியே. அண்ட் புரோட்டோசோவால இந்த நாக்டோலிகா அப்படின்றதும் ஒன்று இம்பார்ட்டன்ட். அது நமக்கு 11th புக்லயே நம்ம படிச்சிருப்போம். நாக்டோலிகா இஸ் அ நைட் லைட்னு சொல்லுவாங்க. அது மெட்டீரியல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரேடியனா புரோட்டோசோவால வந்து ரேடியோ லார்வா டைனோபிளாஜ்ல கொடுத்துருப்பாங்க. நாக்டோலிகா
இட் இஸ் அ நைட் லைட்னு சொல்லுவாங்க. பயோலிமினசன்ஸ்க்கு இன்னொரு பேரே லிவிங் லைட். இதுவே ஒரு கொஸ்டின் தான். பயோலிமினசன்ஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் லிவிங் லைட். ஏன்னா லிவிங் ஆர்கானிசம் இட் எபிலிட்டி டு எமிட் த லைட். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பயோலிமினசன்ஸ் சொல்றோம். ஸோ அதனால லிவிங் லைட். இட் இஸ் காமன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த பாக்டீரியால இருந்து புரோட்டோசோவால இருந்து அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் கார்டேட்டா வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல குரூப் ஆஃப் ஆர்கானிசம் என்னென்னன்றதை நம்ம அங்கங்க கொடுத்துருக்காங்க. லைட்டா பாத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் கொஸ்டின் கிளிக் ஆகும். லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் கார்டேட்ல எல்லா கார்டேட்டும் வராது. அதுல ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கும். ஏன்னா அதுலயுமே நான் ஒரு லைன் சொல்லிடுறேன். இந்த சீ டொல்லர்ஸ் சொல்லக்கூடிய மெயினான ஆர்கானிசம் ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், இதுதான் மோஸ்ட்லி ஆன்சர் வரும். ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ் அண்ட் கிரஸ்டேஷியன்ஸ் அண்ட் டைனோஃபிளாஜெலேட் இதுதான் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க மெயினா வந்து. ஏன்னா இதுலதான் பயோலிமினசன்ஸ் கேட்டகரி அதிகமா எபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல இந்த பயோலிமினசன்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது செகண்ட் பாராகிராஃப்ல இருக்கு பாருங்க. பயோலிமினசன்ஸ் ஆஃப் லைட் இட் இஸ் a chemical phenomenon. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிக்கங்க. இட் இஸ் a chemical phenomenon. அந்த இடத்துக்கு மேல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. கெமிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஒரு சின்ன ஃபார்முலா. இந்த பயோலிமினசன்ஸ்ல என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் டு லைட் எனர்ஜி. அதான் கொஸ்டின். ஹியர் த chemical energy is converted to light energy. So it is a series of biochemical reaction. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா series of reactionல இந்த luminescence light வந்து produce ஆகுது by using the oxygen. Some organisms bind with the oxygen to emit light. So இந்த இடத்துல லைட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது, ரெண்டு விதமான கேப்பபிலிட்டி. So first thing is the enzyme luciferase. The enzyme luciferase. அது மெட்டீரியல்ல இருக்கும். நமக்கு அந்த ரியாக்ஷன் லிஸ்ட்ல கூட கொடுத்திருப்பாங்க. This reaction is catalyzed by the luciferase enzymes. ஓகேங்களா? So the enzyme luciferase catalyze the pigment luciferin. இந்த ரெண்டு வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க. Luciferin is the pigment and luciferase is the reaction, catalyze the reaction. The enzyme luciferase is the catalyzing the enzyme. The pigment is the luciferin. And என்னென்ன purpose? The next, what is the purpose? அதே மாதிரி டைப்ஸ் பார்த்தோம்னா அந்த செகண்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். Luminescence may be the extracellular or intracellular depending upon the site of reactions. Luminescence-னா பயோலுமினசன்ஸ் வந்து மேபி எக்ஸ்ட்ரா செல்லுலரா இருக்கலாம், அவுட் சைடு த பாடி லைட்டை வந்து எமிட் பண்றது, ஆர் இன்ட்ரா செல்லுலர் இட் எமிட்டிங் டிபெண்ட் அப்பான் த சைட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர்னா லைட் ப்ரொடியூசிங் எக்ஸ்டீரியர் டு த லிவிங் ஆர்கானிசம். இன்ட்ரா செல்லுலர்னா லைட் ரியாக்ஷன் ப்ரொசீட் வித்தின் த செல்ஸ். இதுல அனதர் கேட்டகரி இருக்கு. இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே சேராதது சம் சிம்பயாட்டிக் கேட்டகரி. சிம்பயாட்டிக் பயோலுமினசன்ஸ் இது இன்ட்ரா செல்லார்லயே வரும், எக்ஸ்ட்ரா செல்லார்லயே வரும். சிம்பயாட்டிக் அப்படின்றது டிபெண்டிங் அப்பான் த சிம்பயாட்டிக் பாக்டீரியா. நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டைனோபிளாஜிலேட்ல பார்ப்போம். இந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா வந்து லைட் எமிட் பண்றோம். அந்த ஹோஸ்ட் வந்து லைட் எமிட் பண்ணாது, அந்த ஹோஸ்ட் அனிமல்ஸ்ல வாழக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து லைட் எமிட் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் சிம்பயாட்டிக்ல தனி கேட்டகரியா வரும். ஸோ அதுல டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரெண்டு தான். ஸோ அந்த இதுக்கு நடக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் பயோலுமினசன்ஸ்ல ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேபிளர் பேஜ் நம்பர் 36ல ஒரு டேபிளர் காலம் இருக்கும், ரொம்ப டீப்பா போகும். போட்டு இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். பேஜ் நம்பர் 36, 37, 38 அண்ட் 39, 40 வரைக்கும் போகும். இது ரொம்ப சிம்பிளிஃபைடா நீங்க வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். இல்லைன்னா அதை லைட்டா ஒரு ரீட் பண்ணிட்டு என்னென்ன முக்கியமான ஒரு லைன்ஸ் இருக்குன்றத ஹைலைட் பண்ணுங்க. கண்டிப்பா இதை ரீட் பண்ணும்போது இதுல வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குன்றத கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்த்தா அந்த டேபிள் கால பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஹியர் த டைப்ஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் த பயோலுமினசன்ஸ். இதுல வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ஏன்னா பயோலுமினசன்ஸ் கேட்டகரிக்கு டைப் 1ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஆக்சிடேஷன் நடந்து லைட் எமிட் பண்ணக்கூடியது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஏன்னா அந்த லூசிஃபரின் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு டைரக்டா ஆக்சிடேஷன் மட்டும் நடக்குது. தென் டைப் 2ல பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் ஆக்டிவேஷன் ஃபாலோடு பை த ஆக்சிடேஷன்.
ஸோ இங்கே தான் நமக்கு இந்த ஃபயர் ஃப்ளை கேட்டகரி இங்கே தான் வருது, செகண்ட் கேட்டகரி டைப் 2ல. அதே மாதிரி டைப் 3ல என்னென்ன எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இஸ் கம்ஸ் அண்டர் டைப் 3. அதே மாதிரி டைப் 4ல வந்து இந்த பலனோ கிளாஸஸ், அதே மாதிரி டியூனிகேட்ஸ்ல வந்து இந்த பைரோசோமா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பைரோசோமா அது மோஸ்ட் பாப்புலர் எக்ஸாம்பிள் பயோலுமினசன்ஸ்க்கு. அந்த டைப் 4ல பயோலுமினசன்ஸ் இந்த புரோட்டோகார்டேட் ஃபுல்லாவே மோஸ்ட்லி இங்கே வந்துடும். பலனோ கிளாஸஸ் அண்ட் டியூனிகேட்ஸ் பக்கத்தில், பலனோ கிளாஸஸ் பக்கத்தில் பைரோசோமான்னு கூட எழுதிருக்கு. பைரோசோமா வந்து பயோலுமினசன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ டைப் 5 இந்த அயன் ஆக்டிவேட்டட் அண்ட் ப்ரீ சார்ஜ்டு சிஸ்டம். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் பயோலுமினசன்ஸ்ல உள்ள ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நிறைய ஃபார்மா இன்வால்வ் ஆகும். சிம்பிளா சொன்னோம்னா ரெண்டு மெக்கானிசம்ஸ் தான் இங்க வந்து பயோ லிமினசன்ஸை பொறுத்த வரைக்கும். ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த லியூசிஃபரின் அண்ட் லியூசிஃபரேஸ்ன்ற ரெண்டு கான்செப்டை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லியூசிஃபரின் இஸ் த போட்டோ பிக்மெண்ட். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்டேட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய லைட் எமிட்டிங் பிக்மெண்ட் ஆர் போட்டோ பிக்மெண்ட், எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பயோலிமினசன்ஸ்க்கு அல்டர்னேட்டிவா ஹீமோலிமினசன்ஸ்ன்ற ஒரு வேர்டு. ஓகேவா? ஹீமோலிமினசன்ஸ் பிகாஸ் the light produced by the series of chemical reaction that is known as chemiluminescence. கெமிக்கல்னு சொல்லுவாங்க, CHEMI. லிமினசன்ஸ்ன்ற வேர்டிங்னா அங்கே லைட் எமிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் லிமினசன்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஆர்கானிசம் எமிட் பண்ணுச்சுன்னா அது பயோலிமினசன்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது லைட் எமிட் பண்றதுனால ஹீம்லிமினசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி what is then significance of bioluminescence or purpose of bioluminescence அப்படின்னு ஒரு டைட்டில். அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ்ல பேஜ் நம்பர் 39ல கூட எழுதிக்கோங்க. அந்த லூசிஃபரினோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த அளவுக்குலாம் ரொம்ப கொஸ்டின் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு 3 பேஜை மட்டும் ஜஸ்ட் ஒரு ரைட் பண்ணுங்க. இதுல அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு எந்த இது வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற வேண்டாம். பயோலிமினசன்ஸ்னா என்ன, இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பயோலிமினசன்ஸ்னா என்ன, அங்க வந்து என்ன மெக்கானிசம் நடக்குது, என்னென்ன பிக்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, என்ன என்சைம் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன எக்ஸாம்பிள் பயோலிமினசன்ஸ்க்கு என்ன அனிமல் எக்ஸாம்பிள், அதே மாதிரி அதுல டைப்ஸ் என்ன, இன்ட்ரா செல்லர் எக்ஸ்ட்ரா செல்லர் சொன்னோம். தென் பர்பஸ் ஆஃப் பயோலிமினசன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயோலிமினசன்ஸ் டைட்டில் போட்டு ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ரோல் ஆஃப் ஃபுட் கேதரிங். இந்த பயோலிமினசன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரோல் ஆஃப் ஃபுட் கேதரிங். ரோல் ஆஃப் ஃபுட் கேதரிங். தென் செகண்ட் பாயிண்ட் டு அட்ராக்ட் த prey. To attract the prey. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னா ரோல் ஆஃப் ஃபுட் கேதரிங், ப்ரே வந்து கேப்சர் பண்றதுக்கு. அதே மாதிரி அட்ராக்டிங் த ப்ரே. தேர்ட் பாயிண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த பிரெடேட்டர்ஸ். எஸ்கேப் ஆர் டிஃபெண்ட் ஃப்ரம் த பிரெடேட்டர்ஸ், எப்படி பாதுகாத்துக்கிறது. டு சர்வைவ். ஃபோர்த் பாயிண்ட் டு அட்ராக்ட் த பார்ட்னர், மேட்டிங் பார்ட்னர். And also to survive in the dark environment. Last our point, to survive in the dark environment like the depth of sea. So மொத்தம் purpose of bioluminescence or significance கேட்டா அந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல. என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னா ரோல் ஆஃப் ஃபுட் கேதரிங், ஃபுட் கேதர் பண்றதுக்கு, அட்ராக்டிங் த prey and defend from the predator or escape from the predator, attracting the partner during the mating ஆர் செக்ஸுவல் பிஹேவியர்னு சொல்லிக்கலாம். 4வது பாயிண்ட் எப்படி சொல்லலாம், ரோல் ஆஃப் செக்ஸுவல் பிஹேவியருக்கும் யூஸ் ஆகுது. லாஸ்ட் ஆஃப் 5th பாயிண்ட் டு சர்வைவ் இன் த டார்க் என்வாயன்மெண்ட். ஸோ இந்த பயோலிமினசன்ஸோட பர்பஸே மெயினான இதுதான். டார்க் என்வாயன்மெண்ட்ல லிவ் பண்ணக்கூடிய அந்த டீப் சி அடாப்டேஷன்ல இதுதான் மெயினா வரும், டெப்த் ஆஃப் த சீல. தென்
இது ஜஸ்ட் பயோலிமினசன்ஸ் கேட்டகரி இதோட முடிஞ்சு. தென் நெக்ஸ்ட் டைட்டில் லேட்ரல் லைன் சிஸ்டம்ஸ் இன் ஃபிஷஸ். பேஜ் நம்பர் 40ல லேட்ரல் லைன் சிஸ்டம் இன் ஃபிஷஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தி சிஸ்டம் வாட் லேட்ரல் லைன் சிஸ்டம்னே டைட்டில் இருக்கு பாருங்க. இதுவே ஒரு கொஸ்டின் தான். லேட்ரல் லைன் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபிஷஸ். மெயினா இது பட் ஃபிஷஸ்ல மட்டும் தான் இருக்கானா அப்படி கிடையாது. இட் இஸ் a யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நிறைய கார்டேட்ல இருக்கு. கிரேனியேட்ஸ் ஆர்கானிசம் ஃபுல்லாவே ஆல் கிரேனியேட்ஸ்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேனியேட்டா அப்படின்னு குரூப்ல எல்லாத்துலயுமே ஆர்கானிசத்துல லேட்ரல் ஆர்கன் இருக்கும். பட் இது கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இட் இஸ் செட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன் இட் ஃபவுண்ட் இன் த ஃபிஷஸ். ஃபிஷஸ்ல தான் அதோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இருக்கு. ஸோ அதனாலதான் தனி டைட்டிலாவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவிடன்ஸுமே இந்த ஃபாசில் ஃபிஷஸ்ல ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுக்கு மெயினா வந்து இது வாட் இஸ் த ரோல் டு அட்ஜஸ்ட்மெண்ட் அது பார்த்தோம்னா இந்த லேட்ரலி சிஸ்டம்ன்றத கொடுத்துருப்பாங்க. லேட்ரல் லைன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லேட்ரலி சிஸ்டம். இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டோம்னா மெயினா வந்து இந்த ஃபிஷஸ்ல ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் எண்ட்ல டு சர்வ் த டிடெக்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சேஞ்ச் இன் த ப்ரெஷர் அண்ட் சரௌண்டிங் வாட்டர் கரண்ட். இது எல்லாமே சென்ஸ் பண்றதுக்கு தான் அந்த லேட்ரல் லைன் சிஸ்டம் இருக்கு. இதுமே ஒரு என்னன்னா சென்ஸ் ஆர்கன் தான், வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ பிசியாலஜி ஆஸ்பெக்ட்ல இந்த சென்சரி பிசியாலஜிக்குள்ள தான் நம்ம இது எல்லாமே பார்க்கும். இந்த ரிசெப்டார்ஸ்ல தான் இது ஃபுல்லாவே வந்துடும். இட் இஸ் அ குட்டேனியஸ் சென்ஸ் ஆர்கன். இந்த லேட்ரல் லைன் சிஸ்டம் இஸ் அ குட்டேனியஸ் சென்ஸ் ஆர்கன். ஸ்கின்ல ஃபிஷஸோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டேனியஸ் சென்ஸ் ஆர்கன் தான் லேட்ரல் லைன் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேரு இந்த இடத்துல எழுதிக்கங்க. லேட்ரல் லைன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மியூக்கஸ் கெனால் சிஸ்டம். இது மெட்டீரியல் இல்ல, மியூக்கஸ் கெனால் சிஸ்டம். டைட்டில் பக்கத்திலே கூட எழுதிக்கலாம். ஏன்னா லேட்ரல் லைன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மியூக்கஸ் கெனால் சிஸ்டம். This lateral line system is comprising of the two components இருக்கு. இந்த இதுல ரெண்டு காம்பனன்ட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இமேஜ் மட்டும் நான் ஷோ பண்ணிக்கிறேன். இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனை வச்சு தான் இந்த ஃபுல்லாவே இந்த கான்செப்ட் ஃபுல்லா இருக்கும். லேட்ரல் லைன் சிஸ்டத்துல இம்பார்ட்டன்ட் பேசிக் யூனிட் அப்படின்னு கேட்டோம்னாலே இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கன்ஸ் தான். அதை கொடுத்துருமா த ரிசெப்டார் ஃபவுண்ட் இன் த லேட்ரல் லைன் சிஸ்டம் இட் இஸ் அ நியூரோமாஸ்ட் ஆர்கன். அது ரூ மாதிரி இருக்கும். இது வந்து லேட்ரல் லைன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிஷஸ்ல ரெண்டு லேட்ரல் சைட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் பர்டிகுலர் பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஹெட்ல இருந்து டெய்ல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் ஃபுல்லாவே இருக்கும். அதான் லேட்ரல் லைன் சிஸ்டம் சொல்றாங்க. இட் இஸ் அ டூ காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் லேட்ரல் லைன் கெனால் அண்ட் நியூரோமாஸ்ட் ஆர்கன். செகண்ட் வந்து நியூரோமாஸ்ட் ஆர்கன் சொல்றோம். இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனுக்கு தான் ப்ராக்கெட்ல லேட்ரல் லைன் ஆர்கன். ஆக்சுவல் லேட்ரல் லைன் ஆர்கனே நியூரோமாஸ்ட் தான். The neuromast is the actual lateral line organs. It is detecting the water current. So இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன, இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனோட பேட்டர்ன் பேசிக் பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன, இதோட ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 41ல ஒரு 6 டைப்ஸ் இருக்கு பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்றத வச்சு அதுக்கு பேர் மாறுது. இதே நியூரோமாஸ்ட் ஆர்கன் தான். சுப்ரா ஆர்பிட்டல் எபோவ் த ஐ, அது ஐ பக்கத்துல ஐக்கு மேல இருந்துச்சுன்னா அது சுப்ரா ஆர்பிட்டல், இன்ஃப்ரா ஆர்பிட்டல், மேண்டிபுலார் ஆர்க்கு அண்ட் ஹயாய்டு ஆர்க்கு, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிட்ஸ் அண்ட் டார்சல் லேட்டரல் வென்ட்ரல் லைன்ஸ்னு ஒரு 6 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான். பட் மெயினா என்னன்னா இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கன் இஸ் த ஆக்சுவல் சென்ஸ் ஆர்கன். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லேட்டரல் லைன் ஆர்கன்ஸ். 41ல 3rd paragraphல இருக்கும். In the fishes, one of the characteristic sense organ of cell. இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனுக்குள்ள 2 விதமான செல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் சப்போர்ட்டிங் செல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சென்சரி செல்ஸ். இந்த 2 செல்லை தான் வெரிஃபை பண்ணி இமேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி ரிசெப்டார் ஆர் ஹேர் செல்ஸ். இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். சென்சரி ஹேர் செல்ஸ் ஆர் சென்சரி ரிசெப்டார். ஆக்சுவலா எது வந்து இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனுக்குள்ள சென்சரி செல்லா இருக்கு ஆர் சென்சரி ரிசெப்டார் இருக்குன்னா ஹேர் செல்ஸ். அதோட கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸ்கோலியோடன்ல இருந்து எடுத்து போட்டது. இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கன் ஆஃப் எலாஸ்மோபிராங்கஸ். தென் செகண்ட் டைப் வந்து நியூரோமாஸ்ட் லேட்டரல் லைன் கெனால்ஸ்.
இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கும். தேர் ஆர் ரிசெப்டார் செல் அண்ட் சப்போர்ட்டிங் செல்ஸ். இந்த 2 செல்லும் சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த வாட்டரோட ஃப்ரீக்குவன்சியை மெஷர் பண்ணி வாட்டர் கரண்ட் அதோட ஓரியன்டேஷன் இது எல்லாமே டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இந்த 2 செல்லு 2 காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான் ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த நியூரோமாஸ்ட் ஆர்கன்ஸ். ஸோ ஒன் இஸ் லேட்டரலைன் கெனால் அண்ட் நியூரோமாஸ்ட் ஆர்கன். இந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் ஒன்று, சென்சரி செல்ஸ் ஒன்று. ஓகேங்களா? அதை கொஞ்சம் லைட்ல மைண்ட்ல வச்சு. தென் அதுல ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் நியூரோமாஸ்ட் ஆர்கன் அப்படின்றத என்னென்ன அனிமல்ல எல்லாம் கீழே பேஜ் நம்பர் 41ல அதுல ஃபர்ஸ்ட் டைப் இருக்கும். இதுல வந்து நியூரோமாஸ்ட் ஆர்கன்றது லேட்டரலைன் சிஸ்டத்தோட ஆக்சுவலா இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கன் தான். இது எந்தெந்த அனிமல்ல இருக்கோ அதுக்கு பேர் மாறுது. ஸோ அதான் கொஸ்டின் இங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஆம்ப்ளே ஆஃப் லோரன்ஸ்னி. The ampullae of Lorenzini, it is a neuromaster organ present in the head region of the shark and race. அது சிம்பிளா சொன்னா எலாஸ்மோ பிராங்கஸ்ன்ற ஜென்ரலா கொடுக்கலாம். பர்டிகுலரா ஷார்க்ல இருக்கக்கூடிய நியூரோமாஸ்டர் ஆர்கனுக்கு பேரு லேட்டரலைன் ஆர்கனுக்கு பேர் வந்து ஆம்ப்ளே ஆஃப் லோரன்ஸ்னி. ஸோ இந்த ஆர்கன் தான் இங்க அந்த ஷார்க்கோட கேட்டகரியில லேட்டரலைன் ஆர்கன்ஸா ஒர்க் ஆகக்கூடியது. அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி வந்து வெசிகிள்ஸ் ஆஃப் சவி இருக்கு பாருங்க. The vesicles of Savi found in the race and electric race ன்னு சொல்லக்கூடிய ராஜிஃபார்ம்ஸ். ஸோ எலக்ட்ரிக் வந்து டர்பிடோன்னு சொல்லுவோம். இது கொஸ்டினே இதுதான், எந்தெந்த ஆர்கன் வந்து எந்தெந்த அனிமல்ஸ்ல இருக்குன்றதை தான் மெயினா வந்து கொஸ்டினா கேட்பாங்க. அதே மாதிரி பிட் ஆர்கன்ஸ் இருக்கும். தேர்ட் கேட்டகரி வந்து பிட் ஆர்கன்ஸ் இருக்கும். பிட் ஆர்கன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த, அதுவும் எலாஸ்மோ பிராங்க ஷார்க்ல இருக்கும். ஸ்கேட் அண்ட் ரேஸ் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ நியூரோமாஸ்ட். இட் இஸ் ஆல்சோ மெக்கனோ ரிசெப்டார் தான். இது ஒரு மெக்கனோ ரிசெப்டார் தான். நியூரோமாஸ்ட் ஆர்கன் ஃபவுண்ட் இன் த எலாஸ்மோபிராங்கஸ். பிட் ஆர்கன்ஸ் ஆகும் கேட்டகரி. இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் த எக்டோடர்மல் பிட். இது வந்து பிட்டு சின்ன சின்ன பிட் ஆர்கன்ஸ் மாதிரி இருக்கிறனால பிட்டு சின்ன குழின்னு சொல்லுவாங்க. எலாஸ்மோபிராங்கஸ்ல லேட்டரலைன் சிஸ்டத்துல சின்ன சின்ன குழியா இருக்கிறதுனால தான் பிட் ஆர்கன்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ஃபோர்த் கேட்டகரி எலக்ட்ரோ சென்சிட்டிவ் குட்டேனியஸ் செல்ஸ் வந்து எங்கன்னா அந்த ஈல்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரி. அது ஒன்று ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா. அதே மாதிரி ஃபிஃப்த் கேட்டகரி ஆர்கன் ஆஃப் பிரான்ஸ் கோல்ஸ். இது வந்து லங் ஃபிஷஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன். அதே மாதிரி சிக்ஸ்த் கேட்டகரி நம்ம மெட்டீரியல் லாஸ்டா கொடுத்துருப்பாங்க மர்மினோமாஸ்ட். மர்மயோமாஸ்ட்ன்றது மர்மியாய்டு ஃபிஷஸ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஆர்கன். இட் இஸ் எலக்ட்ரோ ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஆர்கன் ஆஃப் மர்மாய்டு ஃபிஷ் டு ஹேவிங் த மர்மோமாய்ஸ்ட்னு சொல்லக்கூடியது. இந்த 4 நான் சொல்லக்கூடிய 4 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட்டரலைன் சிஸ்டம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆம்ப்ளே ஆஃப் லோரன்ஸ்னி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹெட் ரீஜன் ஆஃப் த ஷார்க். பர்டிகுலரா அந்த ஹெட்ல எங்க இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அதோட பர்டிகுலரா அதோட ஃபங்க்ஷன் என்னன்றதை கூட நோட் பண்ணிக்கோங்க. அதை பேஜ் நம்பர் 42ல ஆம்ப்ளே ஆஃப் லோரன்ஸ்னி இஸ் சென்சிட்டிவ் டு மெக்கானிக்கல் அண்ட் வீக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலை ஆஃப் த அண்ட் சேஞ்சஸ் இன் த சலைனிட்டி. ஏன்னா அந்த லைன் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய சலைன் வாட்டர்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் வீக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலையை சென்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அஸ் வெல் அஸ் சேஞ்சஸ் இந்த சலைனிட்டி சேஞ்சஸ் நடக்கிறதையும் இது சென்ஸ் பண்றது. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதே மாதிரி அந்த வாட்டர் கரண்ட்டையும் மெஷர் பண்றது. வாட்டர் கரண்ட் வந்து ஜென்ரலா எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன்னா ஃபிஷஸ்ன்னு சொல்லும்போது லேட்டரலைன் சிஸ்டத்தோட மெயினான ஆர்கனே வாட்டர் கரண்ட் தான். ஸோ அதுல பர்டிகுலரா ஒவ்வொரு அனிமல்ஸ்லயும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்றத நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி லாஸ்டா என்னென்ன ஃபங்க்ஷன்றத கீழே ஒரு 3 மெக்கானிக்கல் அதுலயே கொடுத்துருக்கோம். வெசிக்கிள் ஆஃப் சவியோட ஃபங்க்ஷன் இருக்கும், மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேபுலா அண்ட் சென்சரி எபித்தீலியம். அந்த மாதிரி ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் த ஜென்ரல் ஃபங்க்ஷன் இன் த லேட்டரலைன் சிஸ்டம்? ஏன்னா ஒவ்வொரு அனிமல்ஸ்லயும் ஒவ்வொன்றும் இருக்கும். அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேட்டரலைன் சிஸ்டம்ன்றத பேஜ் நம்பர் 43ல ஒரு சின்ன டைட்டிலா கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 43ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேட்டரலைன் சிஸ்டம். அப்ப வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லேட்டரலைன் சிஸ்டம்? ஹெல்பிங் ஆர்கன் டு டிடெக்டிங் த ப்ரே ஆர் ஃபுட் அண்ட் அவாய்டிங் த பிடேட்டர். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தான். ஸ்கூலிங் பிஹேவியர் அண்ட் இன்ட்ராஸ்பெசிபிக் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹைட்ரோடைனமிக் டிடெக்டர்ஸ். ஹைட்ரோடைனமிக்னா வாட்டர்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டைனமிக் சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. அதே மாதிரி சென்சிட்டிவ் டு த ப்ரெஷர் கிரேடியன்ட். வாட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட்டை சென்ஸ் பண்றது. ஓகேவா? அதே மாதிரி தான் இது எல்லாமே லொக்கேட்டிங். எந்த அளவுக்கு லொக்கேட்டிங் த ஆப்ஜெக்ட்,
ஸோ லொக்கேட்டிங் த ஆப்ஜெக்டை கூட டிடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதையும் நோட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். இன் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம எக்கோலொகேஷன் பார்த்துருக்கோம். இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்கோலொகேஷன் இந்த பாயிண்ட் வந்து மெட்டீரியல் டைரக்டா கொடுக்கல, லாஸ்ட் லைன்ல இருக்கும் பாருங்க. லேட்டர் லைன் 44, பேஜ் நம்பர் 44ல லேட்டர் லைன் சிஸ்டம் இன் ஃபிஷ்க்கு மேல the laterals respond to the pressure changes in fish, able to avoid the obstacle by changing its swimming direction by echolocation. அப்ப இந்த எக்கோலொகேஷன்ற ஒரு கான்செப்டும் இந்த லேட்டரல் லைன் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஒரு சில ஃபிஷஸ் வந்து எக்கோலொகேஷனை எமிட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து கேப்சர் பண்றதுக்கு, அதுல இருந்து அவாய்டிங் த பிரெடேட்டர் வந்து அவாய்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணும். இந்த டார்க்னஸ்ல டீப் சி அடாப்டேஷன்லயும் இந்த எக்கோலொகேஷன் வந்துடும். இது ஓவரால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதே மாதிரி மறுபடியும் பேஜ் நம்பர் 44ல லேட்டர் லைன் சிஸ்டம் இன் ஃபிஷஸ்ல ஒரு ஓவரால் ஒரு ஹிண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்னன்றத தனித்தனியா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து ஒரு ரீகால் பாயிண்ட்ஸ் ஆஃப்ல ஜஸ்ட் நம்ம கோத்ரூ பண்ணலாம். லேட்டர் லைன் டைரக்டா எடுத்த உடனே நம்ம படிக்காம ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டு லேட்டர் லைன் சிஸ்டத்துக்கு என்னென்ன மெயின் எக்ஸாம்பிள், அதுல மெயினா சென்சரி ஆர்கன் என்ன, அந்த நியூரோமாஸ்ட் ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இது ஓவரால் ஒரு கோத்ரூ பண்றதுக்கு யூஸ் பண்ணி இந்த கீ பாயிண்ட்ஸ் அபவுட் த லேட்டர் லைன் சிஸ்டம் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதுலயுமே 2 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 44 ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணாமலே நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்றத யூஸ் ஆகும். தென் பேஜ் நம்பர் 45 நெக்ஸ்ட் டைட்டில் த வாட்டர் சால்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும். பேஜ் நம்பர் 45 மெட்டீரியல்ல வாட்டர் சால்ட் பேலன்ஸ் இட் இஸ் கம்ஸ் அண்டர் த தெர்மோ ரெகுலேஷன் கான்செப்ட்ல அந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் மெயினா வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் கான்செப்ட் வந்து இதுல இன்டெரக்டா இன்வால்வ் ஆகும். ஏன்னா வாட்டர் சால்ட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு வந்து மெயினா வந்து ஆசிட் பேலன்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அது மெயினா ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. வாட்டர் சால்ட் பேலன்ஸ் வந்து ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அப்படின்ற 2 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்ல மெயினா இன்வால்வ் ஆகுறது ADH ஹார்மோன். அது ஒண்ணுதான் கொஸ்டின். ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். பேஜ் நம்பர் 45ல ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்ல செகண்ட் லைன்ல இருக்கும் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH ஹார்மோன். இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த போஸ்டீரியர் லோப் ஆஃப் த பிட்யூட்டரி. இட் இஸ் யூஸ்டு டு த ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த போஸ்டல் PCT ப்ராக்சிமல் கன்வெல்டட் டியூப் அண்ட் TCT அண்ட் கலெக்டிங் டக்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வாட்டர் ரீ அப்சார்ப்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ADH ஹார்மோன். அதே மாதிரி ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட்னு சொன்னாலே நமக்கு மெயினா ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது வந்து ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன் மைண்ட் ஆகும். ஏன்னா அதான் சால்ட் ரீடைனிங் ஹார்மோன்றத நம்ம அந்த ஹார்மோனல் ஏரியால நம்ம நல்லா படிச்சுட்டு வந்திருப்போம். ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம், அதே மாதிரி சால்ட்ன்றது இந்த இடத்துல இன்டெரக்டா வந்து சால்ட்ன்றது நமக்கு எல்லா மினரல்ஸும் வந்து அது மெயினா சோடியம். அதனாலதான் அது வந்து சால்ட் ரீடைனிங் ஹார்மோன். அது சோடியத்தை வந்து ரீ அப்சார்ப் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இந்த அல்டோஸ்டிரான்ஸ். ஸோ அந்த அல்டோஸ்டிரான் அப்படின்றத மெயின்டைன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அல்டோஸ்டிரான் எங்க இருந்து செக்ரீட் ஆகும்னா அதுல லைன்லேயே கொடுத்துருக்கும். இட் இஸ் ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் டிஸ்டோகனேட்டட் GC செல்ஸ் ஆஃப் த கிட்னி. இந்த அல்டோஸ்டிரான் ஹார்மோன் செக்ரீஷனை இனிஷியேட் பண்றது என்னன்னா கிட்னியில இருக்கக்கூடிய JC செல்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரானுலர் செல்ஸ் இருக்கும் பாருங்க. பிராக்கெட்ல ஜஸ்டா குளோமருலர் செல்ஸ் பிராக்கெட்ல JG செல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் கிரானுலர் செல்ஸ். இதுதான் அந்த ரெனின் செக்ரீஷனை எக்ஸ்பீட் பண்றது, ஸ்டிமுலேட் பண்றது. தீஸ் ரெனின் is used to the angiotensinogen is conversion into the angiotensin 1. ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ரெனின் அப்படின்ற ஒரு இது வந்து யூஸ் ஆகும். இந்த ரெனின் இஸ் எ என்சைம், அதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த ரெனின் இஸ் எ என்சைம் தட் யூஸ் அடுத்த லைன்லேயே இருப்பாங்க. தட் ஆஞ்சியோடென்சினோஜன் இஸ் கன்வர்ஷன் into the angiotensin 1. ஸோ அதே மாதிரி அதோட ஃபாலோட் பை ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அயன் ஃபாலோட் பை த ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த ரெண்டுமே ரீ அப்சார்ப்ஷன் நடந்தா தான் நமக்கு வாட்டர் சால்ட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இது மெயினா வந்து இந்த சால்ட் ரீ அப்சார்ப்ஷனுக்கு மெயினா யூஸ் ஆகுற இந்த ரா சிஸ்டம்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். ரெனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் ஆல்சோ ANH சொல்லியிருப்பாங்க செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. ஆட்ரியல் நாட்ரிட்டிக் ஹார்மோன்ஸ். These hormones is released in the
where it is released. ANH hormone is released from the atria of the heart. So the atrial system, அதிலே particular அந்த atria of the heart, right atria இருந்து stimulate ஆகி இந்த ANH ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ANH வந்து ரிலீஸ் ஆகி என்ன பண்ணும்னா ரிலீசிங் ஆஃப் ரெனினை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ரெனின் செக்ரீஷனை ஸ்டார்ட் பண்றது வந்து ஜிசி செல்ஸ். ரெனின் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்றது இந்த ANH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர். ஸோ அந்த இன்ஹிபின் ஸ்டாப் ஆயிடுச்சுனாலே அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா இட் ப்ரொமோட் த சோடியம் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஃபாலோ பை த வாட்டர் எக்ஸ்கிரீஷன். ஸோ அந்த ஒரு மெக்கானிசம் தான் நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் அண்டு சால்ட் ரீஅப்சர்ப்ஷன் வச்சு தான் நமக்கு வந்து யூரினோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதைத்தான் மெச்சிகுரேஷன் அப்படின்ற ஒரு அடுத்ததுல சொல்லியிருப்பாங்க. தென் ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், பேஜ் நம்பர் 46ல ஆசிட் பேஸ் பேலன்ஸ் நமக்கு பஃபர் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் ஃபுல்லாவே நமக்கு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். ரிப்ரொடக்ஷன் ஹைப்பர் நாட்ரிமியானா என்ன அப்படின்னு இது ஒரு क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ஹைப்பர் நாட்ரிமியா பேஜ் நம்பர் 46ல the increasing in the plasma sodium நான் பேசுது above normal level is a hypernatremia அப்படின்றத ஒரு क्वेश्चन ஏரியாவா கேட்கலாம். சார் 1 மினிட் சார் எனக்கு கேக்குது சார். சாருக்கு கேட்கலையா? பேஜ் நம்பர் 47ல அப்படியே சம்மேட்டிவ் ரூல் ஆஃப் சார் எக்ஸ்கியூஸ் மீ தங்கப்பண்டி சார். ஹலோ சார் பேசலையோ? சார் பேசல சார். வாய்ஸ் கேட்கல சார். இந்த சார் ஒரு நிமிஷம். சார் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல சார். இப்ப கிளாஸ் எப்படி சார் நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கிடுமா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். அதான் இல்ல அது நம்ம மணி இப்போ 9:30 ஆயிடுச்சா, அதான் கேக்குறேன். அடுத்த இல்ல எவ்வளவு நேரம் ஆகும், இல்லைன்னா முடிச்சிடலாமா, இல்லைன்னா அடுத்த கிளாஸ் கூட பொண்ணை போட்டுருவோம் சார். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கிடுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1.5 hour கிளாஸ் ஆயிடுச்சு. நீங்க அவ்வளவுதான் பொறுமையா இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes போகும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்பன்னு சொல்றேன், நான் அப்ப பாத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பை சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.